நேத்து என்ன படிச்சோம் சொல்லுங்க. நேத்து படிச்சது அப்படி ஏதோ நேத்து பேசல எது நினைவு, எது நினைவு இருக்குன்னு சொல்லுங்க. ஏதோ ஒன்று சொல்லி அதை தொடங்கிடலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். மணி இப்போ 6 2 ஆகி போச்சு. யார் வரையும் எடுக்கிறது இன்னைக்கு? நீங்க ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க. சரி. நேத்து வந்து இந்த பால் முட்டைக்கெல்லாம் வந்து ஜீரண பண்ண என்சைம் சுரக்காது. ம் அப்புறம் வந்து நம்ம பிறக்கும்போது அசைவ வடை தான் பிறக்கிறோம். ம் தாய்ப்பால்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் ம் எப்படி நம்ம புழு பூச்சில இருந்து மனுஷன் வரைக்கும் வந்திருக்கோம். அதை பத்தி பேசணும் ஐயா. அந்த அந்த பாடத்திட்டத்துல வந்து முதல் பாடத்திட்டம் பரிணாம அறிவியல். இயற்கையாகவே பரிணாம அறிவியல்ல மரணம் இல்லைங்கிறதா விஷயமே. ம் இயற்கையாகவே அந்த மரணம் வந்து அப்ப இயற்கையோடு சேருதல் பொழுது எப்பன்னா அந்த போதும்னு நினைக்கிறப்போ இயற்கையோடு சேர்றதா போதும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது ம் கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக அந்த உயிர் பிரிஞ்சு விண்வெளிங்கிற துகள்ல போய் கலந்துருது. விண்வெளி துகள்ல ம் கலந்துருது. ம் இது இயற்கையா நடக்கிற சம்பவம். ம் ம் இந்த சம்பவத்தை செயற்கையா என்ன பண்றான்? அஹ் உடம்புக்கு எடுத்துக்கிறோம். ம் அதுக்கு மனம் வந்து மனத்தை 5ஆ பிரிக்கணும். மூன்றாவது மனம் கூட்டு நிலைன்னு பேரு. கூட்டு நிலையில் பேசி சரி பண்ண வேண்டியதுதான். கூட்டு நிலைன்னு என்ன ம் தெரியுமா? எந்த எதுக்காக கூட்டு சேர்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம் என்ற அமைப்புக்காக கூட்டு சேர்றேன். வேற காரணத்துக்காக கூட்டு சேருவாங்க. வேற காரண வேற காரணத்துக்காக கூட்டு சேர்ற முறை இருக்குது. எந்த காரியத்துக்காக கூட்டு சேர்றோம்? எந்த மையத்துக்காக ஒண்ணு சேர்றோம்? எந்த குறிக்கோளுக்காக ஒண்ணு சேர்றோம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? 4 பேர் ம் சேர்ந்து நான் என்ன சொல்றேன்னா, 4 பேர் சேர்ந்து மொத்த உடல் அதாவது மொத்த ஆரோக்கியம் சொல்லுவாங்க. டோட்டல் ஹெல்த். மொத்த ஆரோக்கியம் என்ன தெரியுமா அர்த்தம்? மொத்த ஆரோக்கியம் ஒன்று இருக்குது. வெறும் தனிப்பட்ட ஆரோக்கியம் இருக்குது. 3 வகையான ஆரோக்கியத்தை சொல்லுவாங்க உடல் நலத்தை. அதாவது உடல் சார்ந்த நலம், மனம் சார்ந்த நலம், ஆன்மா என்று சொல்லக்கூடிய விண்வெளி சார்ந்த நலம். விண்வெளிக்கு உயிர், ம் மனம், ஆன்மா எப்படி வேணா வச்சுக்கலாம். வெட்ட வெளி இதான் எப்படி வேணா டோட்டல் வச்சுக்கலாம். ஹெல்த்துங்களா? இதான் இதுதான் டோட்டல் ஹெல்த். பின்னபடி ம் வேற என்னவா இருக்க முடியும்? ம் வேற என்னவா இருக்கலாம்? ஹெல்த்னா என்ன சொல்லுங்க? இப்பதான் சொல்லணும். அதுதான் ஹெல்த். ஓகே ஓகே. என்ன ஹெல்த் சொல்லுங்க திருப்பி. உடல் சார்ந்த ஆரோக்கியம், மனம் சார்ந்த ஆரோக்கியம், ஆன்மா சார்ந்த ஆரோக்கியம். இந்த 3 தவிர என்ன இருக்க முடியும்? வேற எதை சொல்லலாம் நீங்க. எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளவுதான். இந்த ஹெல்த் இதுல மட்டும் தான் கொடுக்க முடியும். இதை பரிணாம அறிவியல். மற்ற எவனாலும் தர முடியும். இவன் நம்மத்துக்கு முன்னாடியே மனம் சார்ந்த ஆரோக்கியத்தை வச்சு நாசமா போயிடுவான். உடல் சார்ந்த ம் ஆரோக்கியம் தெரியாது. மனம் சார்ந்த ஆரோக்கியத்தையும் எவனுக்கும் தெரியாது. ம் உடல் ஆரோக்கியம் இல்லாத பொழுது நீங்க மனதை வச்சு என்ன பண்ண போறீங்க? வயிற்று வலி கொள்ளுது. வயிற்று வலி கொள்ளக்கூடாது. கொள்ளுது. ஆனா கொள்கை. நீங்க வயிற்று வலி வணக்கம். வயிற்று வலி கொள்ளுன்னு சொல்லுது. மனதை பத்தி எப்படி பேசுவீங்க? ம் புற்றுநோய் கொள்ளுது. புற்றுநோய், கொள்ளுது. சக்கரை நோய் கொள்ளுன்னு கொள்ளுது. பசி நோய் கொள்ளுன்னு கொள்ளுது. திங்கர நோய் கொள்ளுன்னு திங்குது. வெறி எடுத்து கொள்ளுன்னு கொள்ளுட்டு இருக்குது. அப்புறம் எங்க போவீங்க நீங்க? ஒரு பக்கம் பசி கொள்ளுது, ஒரு பக்கம் ருசி கொள்ளுது, ஒரு பக்கம் சாவு கொள்ளுது, ஒரு பக்கம் நோவு கொள்ளுது. என்னது? பசி, நோவு, சாவு. எல்லாம் போட்டு கொள்ளும்போது இப்ப எங்க போக முடியாது? 2வது நிலை என்ன? மனநிலைக்கு போக முடியாது. மனநிலைக்கு போக முடியாது. இப்ப போகலைன்னா ஆன்ம நிலைக்கு போக முடியாது. அப்ப இதெல்லாம் நியூட்ரல் பண்ணணும். மைய நிலை கொண்டு நியூட்ரல் பண்ணணும். நியூட்ரல் அதாவது ஏதுமற்ற நிலை, நியூட்ரல் நிலை, நடுநிலையை கொண்டு வரணும். அப்ப இதுதான் நமக்கு தேவை. இந்த ஜெர்மனியும் தமிழும் சேர்ந்து தான் கொண்டு வருகிறது. ஜெர்மனியும் தமிழும் சேர்ந்து தான் இது வருகிறது. சரியா? நேத்துல காணொலி பாத்தீங்களா? வீடியோ எல்லாம் போட்டேனே. பீஜு பாத்தீங்களா? பாத்தங்க. எப்படி இருக்கு? நேத்தோட முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பேசி பேசி கொடுத்தாச்சு. அது ரஷ்யாக்காரன் பேசுறது ரொம்ப முக்கியம். ரஷ்யாக்காரங்கிட்ட பேசுனதான் முக்கியம். அவரு நிக்கோலஸ்னு பேரு. அவரு ஜெர்மன்ல ஆராய்ச்சி பண்றாரு, தமிழ் ஆராய்ச்சி பண்றாரு. அவர் பேரே வந்து நான் புறம் பையன் அப்படிங்கிறேன். புறம் பையன் அப்படிங்கிறார். புறம் பையனை புறத்தை ஆராய்ச்சி செய்கிற பையன் அப்படிங்கிறார். புறப்பையன் அப்படிங்கிறார். அடாடாடா அற்புதப்படாது. நான் அப்ப அகப்பையன் ஆறுங்க. அகப்பையன் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேனே. இந்த புறம் பாய்ஸ் அகம் பாய்ஸ் புதுசா பேர் வச்சிருக்கிறேன். புறம் பாய்ஸ்னா புறத்தை படிக்கின்ற பசங்க. அகம் பாய்ஸ்னா அகத்தை பத்தி படிக்கிறாங்க. நான் சொன்னேன் இவரு வேறு செயின்ட் சேவியர் பக்கத்தால் நின்றிருந்தார். அவர் தான் இது நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கையில இது செம்மொழி அவார்டு வாங்கினார். யூ ஆர் த அகம் பாய்ஸ், யூ ஆர் த காட் ஆஃப் ஜெர்மனி, யூ ஆர் தமிழ் காட் ஆஃப் ஜெர்மனி. நான் ஜெர்மனியில் இருக்கிற தமிழ் கடல் நீதான் அப்படின்ட்டு நான் சும்மா அடிச்சு விட்டேன். நான் யூ ஆர் த தமிழ் கடவுள் ஆஃப் ஜெர்மனி அப்படின்ட்டு நான். அப்ப எங்களுக்கு நீ கடவுள் தான் சொல்லிட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை பேசிட்டேன்.
இந்த உணவில்லாமல் வாழும் கலை கையில கொடுத்து பேசிட்டு என் பொண்ணு அதில் கட்டி எழுதிருக்கிறாங்க. அது பேசிட்டு நான் இந்த உங்கள் நெறி என்பது வேறு, என்னோட நெறி என்பது வேறு. சரி, எங்க இருந்தாலும் மாட்ட போறேங்கடா மவன மனசு நாமே சொல்லணும். சரி, இந்த உனக்கு பக்தி மார்க்கத்துல சிறப்பா இருக்கலாம், ரைட்டு ஒத்துக்கிறேன். நான் யோக மார்க்கத்துல சிறப்பா இருக்கிறேன். யோக மார்க்க நேரம் கடைசிக்கு வரணும். அது நானும் ஆனா ஒரு ஆளை ஒரு பேராசிரியரை சந்தித்து ஒரு ஆராய்ச்சியை சந்திச்சு பேசுறதுக்கு அந்த நம்ம ஆகாரத்தை விட்ட உடனே எவங்கிட்ட கூட போய் பேசலாம். ஆகாரத்தை விட்டு பழகிட்டோம்னா எவங்கிட்ட போய் பேசலாம். கடவுள்கிட்டே கடவுள் ஒருத்தர் இருந்தாலும் போட வேண்டிட்டு போயிட்டு இருக்கலாம். என்ன கேசவன்? ஐயா வணக்கம் வணக்கம். வணக்கம். கடவுள் எதுக்கால வந்தான்னு வச்சுக்கோ, வேலை பாருன்ட்டு போயிடலாம். கடவுள் எதுக்கால வந்த சாப்பாடு போட்டு கொடுக்குறான், பணம் போட்டு போடட்டே அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். எப்படி? எதுவுமே தேவையில்லை. ஆமா, இப்ப எதுவுமே தேவையில்லை. இப்ப கடவுளே தேவையில்லை. இல்ல இப்ப எதுவுமே தேவையில்லாத பொழுது யாரும் தேவையில்லை. நம்ம தான் கடவுள். அதான் எதுவுமே தேவையில்லைங்கிறத சொல்லுது. எதுவுமே தேவையில்லாது. அதனாலதான் என்ன பண்ணிருப்பாருன்னா, திருமண ஒரு இடத்துல ஈசனோடு ஆசையேனும் ஆசையே அருமைன்னு எடுத்திருப்பாரு. ஈசன் மேலையும் பற்று வச்சிடாத, தேவையில்லை தேவையில்லை, ஈசனும் தேவையில்லைன்னு அர்த்தம். தேவையில்லை தேவையில்லை, ஈசனும் தேவையில்லை. அதுக்கு மறைமுக என்ன சொல்லிருக்கான்ட்டுன்னா, அது ஆசையே அருமின் ஆசையே அருமின், ஈசனோடு ஆசையேனும் ஆசை அருமின் ஆசை அருமின். அதான் திருவள்ளுவர் என்ன பண்ணா சுருக்கமா, பற்றுக பற்றுத்தான் தாலி பற்றுக, பற்றை அப்பற்றை விடற்கு. பற்றுக பற்றுக பற்று அற்றான் தாலி பற்றுக, பற்றுக அப்பற்றை விடற்கு. என்ன அடிக்கடி பேர் பண்ணீங்க? பற்று இல்லாம இருக்கிறதுக்கு பற்றிக்குள்ள அப்படிங்கிறாரு. யாருக்கு? அவன் மேல பற்று வைக்காம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி சூழல உலகத்திலே கிடையாது. அதனாலதான் இது பண்றதே பாத்தீங்கன்னா, இப்ப நான் இருக்கிற ஆராய்ச்சி மையத்துல என்ன வாங்குறாங்க இப்பதான் தெரியுது. எல்லா நாட்டுக்காரனும் தமிழை ஏன்டா ஆராய்ச்சி பண்ண, எல்லா மொழியிலும் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எதுவுமே இல்ல, வெறுமனே ஹை டெக்னாலஜி இருக்குது. ராக்கெட்ல அது இது விமான அணுகுண்டு இதுதான் வச்சிருக்காங்க. தவிர ஆரோக்கியத்துக்கோ உடல் சார்ந்த இலக்கு என்ன, பிறந்ததான இலக்கு என்ன, எங்க போய் சேர வேண்டும் எதுவும் கிடையாது. அங்க மதம் பூரா நீ செத்துதான் தெரியும்னு சொல்லுது. மதம் பூரா செத்துதான் தெரியும்னு சொல்லுது. அதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியும். இங்கே வாழ்வு உண்டுன்னு சொல்லுது. தமிழ் சித்தாந்தம் மட்டும்தான் வாழ்வு உண்டு அப்படிங்குது. அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, யோக நிலையில் சமாதி நிலை நோக்கி சென்று நீங்க உயிரை பிரித்து கொண்டாலும் அது தூய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன எழுதுறான் பாருங்க. அதுதான் விஷயமே. அதான் இருந்தேன் இக்காயத்தில் என்னுடைய கோடி ஆண்டுகிறார். அதாவது போட்டான் வடிவத்தில் அந்த வாழ்றான்னு சொல்றான். போட்டானா இருந்த உண்டு எல்லாரையும் வாழ வைக்கிறேன் அந்த ஸ்டேஜ். இப்ப என்ன சொல்றானுங்க, போட்டானை வைத்துக் கொண்டுதான் மருத்துவம் செய்ய முடியும் புதிய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. வேகமா நடந்துட்டு இருக்குது. போட்டானை வைத்துக் கொண்டு உடல் ஆராய்ச்சி பண்றது. ஏன்னா போட்டான் வீக் ஆயிடுச்சுங்கிற. ஆனா நம்ம உடல் அப்படி சுத்தமாகிறப்ப போட்டான் பவர் அதிகமாயிடும். போட்டான் பவர் அதிகமாகின்ற எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி நம்ம அந்த அதுல ஒரு சிறந்த பதிவு வைக்கலாம். அந்த போட்டான்ல இப்ப பதிவு பண்ணி வெளியே கொண்டு போகலாம். வெளியே கொண்டு போய் லெட்டர் போட்ட மாதிரி நம்ம உங்கள்கிட்ட சேர்ந்துட்டேன், எங்க எந்த கவலையும் இல்லாத பொழுது ரீபர்த் இல்லாம போகுது. அப்ப இன்னில இருந்து நீங்க சுவை எல்லாரும் விட்டுருங்க. இன்னில இருந்து யார் சுவையை விட போறீங்க? சுவையை விட்டுருங்க. விட்டாச்சா? ஏன்னா நான் இங்க சொல்லி போட்டு வந்துட்டேன். நான் 100 பேர்த்த தயார் பண்றேன். ரஷ்யாக்காரரை சொல்லி போட்டு வந்தேன். 100 பேர்த்த நான் தயார் பண்ணி வைக்கிறேன். இது ஒன்றும் கிடையாது. இது பரிணாமத்தில் இயற்கா இருக்கிறது. தமிழ் இருக்கு, தமிழ் எழுதியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சொல்லி கொடுத்துட்டேன். அவ தமிழ்ல இருக்கு, நீங்க தமிழ் படிக்க வந்துட்டீங்க. தமிழ் தான் உலகத்துக்கு வழிகாட்டும். தமிழும் ஜெர்மனியும் சேர்ந்துதான் கூட்டா கண்டுபிடிச்சது. தமிழ்லையும் ஜெர்மனி இருக்குது. தமிழ்காரனுக்கும் தெரியாது, ஜெர்மனிக்காருக்கும் தெரியாது. இதை நான் எல்லா நாட்டுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது பல ஆண்டா இருந்து மறைஞ்சது. மெக்சிகோ நாட்டுக்காரனுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். மெக்சிகோ நாட்டுக்கு கொடுத்துருக்கிறேன், ஸ்பெயின் நாட்டுக்காரன் கொடுத்துருக்கிறேன், அப்புறம் ரஷ்யாக்காரனை கொடுத்துருக்கிறேன், ஹங்கேரியனுக்கு கொடுத்துருக்கேன். என் பொண்ணு ஹங்கேரியன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு. ஹங்கேரியன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற அவர் பேர் லைப்ரரியன் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டர். அது ஒரு டைரக்டர் ஒருத்தர். அவர் பேர் ரொனால்டுன்னு பேர். இது ரோலண்டு பேர். ரொனால்டு அப்படின்னு பேரு. அவரு பேர் ரோலண்டுன்னு பேர். ரோனால்டு. அவரு இது கூட காமிச்சு பத்தி அவர்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்ற. எல்லாருமே அவருக்கு ஒரு புறப்புறம். அவர் பாத்தீங்கன்னா மலைபடுகடாம் பத்தி பேசினாரு. மலைபடுகடாம் ஒரு ஹங்கேரிக்கார மலைபடுகடாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கிற தன்மை சொல்றேன். நான் சொன்ன மலைகடாம்ல மலைபடுகடாம் கவன்கல் பத்தி பேசுறேன். நான் கவன்கல் பத்தி பேசினேன். அவருக்கு நான் எடுத்து கொடுத்தேன். மலைபடுகடாம்ல கவன்கல் வருது. அந்த கவன்கல்லை வைத்துக் கொண்டு நம்ம சக்தி எப்படி எடுக்கலாம்னு அதுல இருக்கு அப்படின்னு.
இந்த மாதிரி சொன்னேன். அவர் பார்த்துட்டு படம் காமிச்ச உடனே நான் வந்து டிராயிங் போட்டு படம் போட்டு மிஷின் ஓட்டு மிஷின் நேரம் இல்லை மிஷின் எலக்ட்ரிசிட்டி எப்படி நான் காட்டிருப்பேன். எலக்ட்ரிசிட்டி ஓட 12 நிமிஷம் வீடியோ வேற போட்டிருக்கேன். அந்த வரக்கூடிய அந்த மலைபடகாம் படத்துல வரக்கூடிய அந்த கருத்தும் அப்புறம் குறிச்சி கபலர் அதே எல்லா இடத்துலயும் எங்கெங்க கவன்கள் பயன்படுத்துறாங்க, அந்த கவன்களுடைய வேகம் என்ன அது எப்படி இருக்கணுங்கிற அது வரைபடம் இருக்கு. அதை போட்டு டிசைன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எழுதுறேன். அதில் பேட்டன்ட் பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. என்ன நமக்கு தேவை முதல்ல இல்லையே. நமக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு, அதெல்லாம் பேச முடியும். இருக்கிறது 10 நிமிஷம் 15 நிமிஷம். நம்மளை கூட்டிட்டு போய் தனியா உட்கார வச்சு பேச வச்சாங்கன்னா பேசலாம். அது அவங்க ஆராய்ச்சி பண்ற இடத்துல நான் குறுக்கு சால் ஓட்டுறேன். அதுவே வந்து எது சொல்லுவாங்க, வயலன்ஸ் சொல்லுவாங்க. என்னது வயலன்ஸ், ரூல்ஸ் ஆஃப் வயலன்ஸ் சொல்லுவாங்க. வயலன்ஸ் தான் பண்ணியிருக்கேன் நான். அவன் பேசுற இடத்துல நான் குறுக்கல போன எப்படி இருக்கு, அவனுடைய சப்ஜெக்ட் அது. நான் வேடிக்கை பார்க்க போனவன் வந்து விட்டுறேன். அப்பப்போ சைலண்ட்டுக்கு அப்பப்போ சைலண்ட்டுக்கிறானுங்க. அந்த சைலண்ட் சார் கிளாஸ் நடக்குது சார் உடனே அப்படிக்க வேண்டியது மாதிரி சைலண்ட். அவன் வந்து தப்பா பேசுறான்னு தெரியுது நமக்கு. ஏன்னா அது நல்ல வேலை அவன் படிக்க வரான் பாருங்க, அதுவே பெரிய ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் அவன் வர்றதுக்கு இன்னும் 2000 வருஷம் ஆகுது, அதுக்கு நாம முந்திக்கலாம். அது நாம முந்திரலாங்கிற நான். அதுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டேன், இப்படி சொன்னேன். எல்லாரும் கிளாசிக்கல் ரீடிங் நான் கிளாசிக்கல் தமிழ் படிக்க வந்திருக்கேன். நான் சொல்றேன் இது குவாண்டம் தமிழ் அப்படின்னா அவனுக்கு அப்படியே தலை சுத்தியோ. கிளாசிக்கலுக்கு அப்புறம் குவாண்டம் தான் வரணும். கிளாசிக்கல் தமிழுங்கிறது கீழ்நிலை, குவாண்டம் தமிழ்ங்கிறது மேல்நிலை அப்படின்னா. We have the lot of quantum boys ன்னு சொன்னேன். We have lot of quantum boys, quantum தமிழ் பாய்ஸ். நம்மளால நினைச்சுக்கிட்ட ஒரே அடி அடிச்சேன். ஓ குவாண்டம் கிளப் இருக்கு. ஆமாங்க we have a குவாண்டம் தமிழ் கிளப்யா அப்படின்ட்டு. ஆமாயா குவாண்டம் தமிழ் இருக்குயா அப்படின்ட்டு. நீ கிளாசிக்கல் தமிழ் வச்சிருக்கிற, நான் குவாண்டம் தமிழ் வச்சிருக்கேன். அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டேன். ஐயோ நுண்ணுனா குவாண்டம் நான் சொல்றேன், நுண்ணுனா குவாண்டம்னு சொல்லிட்டேன். நுண் அப்படின்னா குவாண்டம் அர்த்தம். எங்க பொருளை நுண்பொருள் தான் ஐயா. நுண்பொருளைத்தான் ஆராய்ச்சி பண்றது எங்க வேலை, அதுவும் குவாண்டம்னு. நீ புறப்பொருள் இருக்குது, அகப்பொருள் இருக்குது, நுண்பொருள் ஒண்ணு இருக்கு தெரியுமா? தமிழுக்கு நுண்தமிழ் ஒண்ணு இருக்கு நான் சொன்னேன். நீ வந்து செந்தமிழ், பைந்தமிழ், கைந்தமிழ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நுண்தமிழ் ஒன்று இருக்கு. நுண்தமிழ்ல அட்வான்ஸ்டு தமிழுக்கு பேருது குவாண்டம்னு. ஓ வெரி குட் பாரு, வீடியோ போட்டிருக்கும் பாருங்க. ரஷ்யாக்காரன் பேசுறது அடிச்சுட்ட கிடுக்கிட்டு பொய்யா பேசுற. அவனை தெரியும் ரஷ்யாத்துக்காரன் தெரியும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்ய விஞ்ஞானி தெரியும். அந்த விஞ்ஞானி தான் உலகத்துக்கே தலை சேர்ந்தவன். அடிச்சு விட்டு அப்படியே படப்படப்படல. உங்களுக்கு புரியுதா? எனக்கு நான் ஐ பிலீவ் யுவர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், ஐ ஹெல்ப் டு யுவர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வித்வுட் பாதரிங் ஃப்ரூட், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மேன். அப்படியே எல்லாரும் அடிச்சு விட்டேன். உங்க விண்வெளி துறைக்கு நான் பயன்படுவேன். விண்வெளி துறைக்கு ஆகாரம் எல்லாம் போடலாம், எவல்யூஷன் படி ஆகாரம் எல்லாம் போடான்னு பேசிட்டேன். உங்களுக்கு கன்வே பண்ண அப்படின்ட்டு புடியில போய் புடுறான்ற, புடியில போய் புடி அப்படின்ட்டு. புடினை பிடிச்சி தனியா போடுறான் அப்படிங்கிறது மட்டும் சொல்லலன்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா அவ தமிழ் தெரியுது, பேரே தமிழ்ல வச்சிருக்கானுங்க. மின்னஞ்சல் வந்து ஜெயங்கொண்டார் @gmail.com பேர் வச்சிருக்காரு. ஜிமெயில் எப்படி பேர் வச்சிருக்காரு? நீ இங்கிலீஷ்ல பேர் வைப்பீங்க, அவன் தமிழ்ல மின்னஞ்சல் பேர் வச்சிருக்கான். அனுப்புற பாருங்களேன், அனுப்பிச்சா அவருக்கு போயிரு. ஜெயங்கொண்டார் @gmail.com. எங்கேயாவது ஒரு ரஷ்யாக்காரன் ஜெயங்கொண்டான்னு என்னன்னு பொருள் தெரியுமா முதல்ல? அப்புறம் அதுக்கு நான் ஜெயங்கொண்டான்னு சொன்னேன். ஜெயங்கொண்டான் என்ன தெரியுமா அர்த்தம்? வெற்றி கொண்டான் அப்படின்னா. ஓ அப்படி இல்லை, ஆமா வெற்றி கொண்டான். ஓ அதையா தூய தமிழ்னேன். ஓ அப்படின்னா அப்புறம் நான் அப்புறம் தமிழ் பத்தி பேசுறேன். என் குழந்தைக்கு மிதி வண்டின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், அப்புறம் சோறுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், கனி சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறேன். என் பொண்ணு பேசினானா நான் கனி சாப்பிடு, மிதி வண்டி ஓட்டு, வெற்றி உண்டாகும் அப்படிதான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். புரிஞ்சிருச்சா அப்படின்னா அதுல இது சிறப்பு. அதனால நான் அட்வான்ஸ்டு தமிழ்ங்கிறது குவாண்டம் தமிழ். இதை வச்சுட்டு நீங்க ஸ்பேஸுக்கு போக முடியும், ஸ்பேஸ் டிராவல் பண்ண முடியும், வித்தவுட் பாதரிங் ஸ்பேஸ் போக முடியும். ஸ்பேஸ் காலனிக்காக இது கண்டுபிடிச்சா அப்படின்னு. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தமிழ் நான் கேட்டேன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தமிழ் கேட்டேன். தி யூஸ் ஆஃப் திஸ் தமிழ் ஹெல்ப்ஸ் டு மேன்கைண்ட் டு டெவலப் த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு. வெறும் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, தமிழ் படித்தால் என்ன நடக்குது? தமிழ் படித்தால் விண்வெளியில் குடியேற முடியும்னா, ஓ ஐ திங்க் வெரி மஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரைட் இதுதாண்டா அப்படின்ட்டு. இந்த தமிழ் படித்தால் விண்வெளியில் குடியேறலாம் சொன்னேன். என்னது விண்வெளியில் குடியேறலாம்? உடனே ஒரு ஸ்பெயின் எடுக்கிற சொல்றேன். அப்படின்னு எலன் மஸ்க் சொல்லாமலே எலன் மஸ்க் சொல்லுங்கன்ட்டு நான் ப்ரொசீடு இந்த எலன் மஸ்க் ஃப்ரம் தமிழ் அப்படின்னு சொல்லுங்க. ப்ரொசீட் தமிழ் படிச்சுன்னா எங்க எலன் மஸ்க்கு கொண்டு போலாம்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அவர் கேட்டாரு, அப்படின்னா இது எலன் மஸ்க்கு சொல்லலாமாங்கிறாரா? ஸ்பெயின்காரன் சொல்றான். புரியுது எலன் மஸ்க்கு சொல்லுங்க, தமிழ் படிச்சப்ப அந்த நியூரல் லிங்கே தேவையில்லைன்னு சொன்னேன். நியூரல் லிங்க் தேவையில்லை, அது சைட் எஃபெக்ட் வரும், நாம நியூரா சரி பண்ணிடலாம். அப்ப நீங்க பேச்சு வாக்கில பேசுறதா ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறான் பாருங்க. உடனே நாம ஏதோ பேசிட்டு இருந்தா எங்க போறோம், இந்த செய்தி எலன் மஸ்க்கு சொல்லாமா? நான் சொல்லு அப்படின்ட்டு நான் இப்படிதான் போகுது.
சரியா? அப்ப நம்ம சரியான பள்ளியில வெங்கடேசன் எங்கெங்க பூந்து விளையாடுற பாரு, எல்லாரும் வெங்கடேசன் பார்த்துருவாங்க. அப்புறம் இப்படி திருப்பி திருப்பி பார்க்கறாங்க இல்லையா? இது யாரு வெங்கடேசன்? ஹீஸ் மை மாஸ்டர், ஹீஸ் பிஇ சிவில் இன்ஜினியர், அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், ஒன் ஆஃப் த சார்லஸ் டார்வின், ஒன் ஆஃப் த செகண்ட் சார்லஸ் டார்வின் அடிச்சு விட்டேன். என்னது, இவன் உலகத்துல 2வது சார்லஸ் டார்வின் அடிச்சு விட்டேன். அப்படி ஒரு அடி அடிச்சு விட்டேன். ஃபர்ஸ்ட் சார்லஸ் டார்வின் ஃப்ரம் இங்கிலாந்து, செகண்ட் சார்லஸ் டார்வின் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு. ஓ, சார்லஸ் டார்வின், ஆமா, செகண்ட் ஹிஸ் நேம் இஸ், ஒரிஜினல் நேம் இஸ் வெங்கடேசன், செகண்ட் நேம் இஸ் செகண்ட் சார்லஸ் டார்வின் அப்படின்னு அவன் முடிக்கிறான். அப்ப யார்? ஓ, இங்கிலாந்து. அதுதான் நாங்க அவங்கள தொடர்ச்சி நாங்க அப்படின்னு நான் அடிச்சான் பாரு. நான் பொட்டில் இங்கிலீஷ் வச்சுட்டு, நல்ல வேலை இந்த பொட்டில் இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்ச காட்டி அவனுக்கும் புரியுது. அவனுக்கு தாய்மொழி இங்கிலீஷ் கிடையாது, எனக்கும் தாய்மொழி இங்கிலீஷ். அதனால ஒத்து போகுது எல்லாமே. பியூர் இங்கிலீஷ்காரன் வேற, அவன் பியூர் இங்கிலீஷ். அவன் வந்து ஜெர்மனிக்காரன் பேசுறது இங்கிலீஷ் கிடையாது, எவன் பேசுறது இங்கிலீஷ் கிடையாது. அது இங்கிலாந்துக்காரன் மட்டும், இங்கிலாந்துக்காரனை தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தமிழை பேசுங்கிறான். தமிழ் பேசுங்க சார், தமிழை பேசலாமா அப்படின்னு. ஒரு பொண்ணு அருமையா தமிழ் பேசுதுங்க. பேரே நான் சொன்னேன், இப்ப மணிமேகலை காப்பி கொடுத்துருக்கல, இனிமேல் நீ வந்து மணிமேகலை தான் நான். சரி, நீ தமிழ்நாட்டுல இனிமேல இருக்கிற வரைக்கும், இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நீ மணிமேகலை தான். அப்ப சொல்லிட்டேன், இனிமேல் அசைவத்துக்கு போகாது அப்படின்ட்டேன். சரி, அசைவத்துக்கு போகல அப்படிங்கிறேன். போடு அப்படின்னு. இல்ல சார், நான் அசைவத்துக்கு போகல சார் அப்படின்னு. ஏதோ சொன்ன, வயிற்று வலி வந்துருச்சாண்ணா? வயிற்று வலி வந்துருச்சுங்க, வலிக்குது. நான் போடு, தண்ணி குடுறா அப்படின்ட்டு 16 மணி நேரம் தண்ணி குடின்ட்டு குடிச்சிட்டு சரி வயிற்று வலி வந்துருச்சு. எதவே தின்று இருக்குது ஐஸ்கிரீம், வயிற்று வலி குடிச்சிருச்சு. அப்புறம் ஐயா என்ன ஐயா பண்ணலாம்? நான் ஒன்றும் பண்ண தேவை, லெமன் ஜூஸ் போடு அப்படின்னா. உடனே லெமன் ஜூஸ் வச்சிருந்தேன்னா எடுத்து கொடுத்து ஒரு டம்ளர் கொடுத்துட்டேன். 16 மணி நேரத்துக்கு சாப்பிடாத. கரெக்டா எல்லாம் விழா நடந்துட்டு இருக்குது, பிரெஞ்சு விழா, சாப்பாட்டு விழா நடந்துட்டு இருக்குது. கரெக்டா ஒரு 10:15 வந்து 10 மணி இருக்கு வந்துச்சு. என்ன மணிமேகலை, அவ்வாரியுண்ணா எப்படி, ஹவ் யுவர் ஸ்டமக்னு கேட்டா. ஃபைன் அப்பல. நான் சொன்னேன், யூ டோன்ட் கன்சியூம் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட்டு இந்த அப்படின்னா. இல்ல ஃபுட்டு சாப்பிடல. ஐயோ, நான் ஃபுட்டு சாப்பிடல. நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு 16 மணி நேரம் கழிச்சுதான் சாப்பிடுவேன். வெரி குட் அப்படி போட்டுட்டேன். வடி எப்படி இருக்கு? வடி பரவாயில்ல, நாளைக்கு 16 மணி நேரத்து வரைக்கும் சாப்பிடாத அப்படின்னு. ஜூஸை மட்டும் குடினேன். ஒன்றும் வேண்டாம் சார், தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். அப்படி போடு. ஒரு இங்கிலாந்துக்காரிக்கு புரியுது. அந்த பொண்ணுட்டு தான் முதல் புத்தகமா கொடுத்தேன். ரொம்ப பயங்கரமான பிரில்லியன்ட். தமிழ் படிக்கிறேன்னா பிரில்லியன்ட் இல்லாம என்ன பண்றது? அது மணிமேகலை காப்பி படிக்கிறதா, அது கருப்பு கரசி படிக்கிறதா இருந்தா மாதவி எப்படியா இருக்கு? மாதவியோட புள்ளதான் மணிமேகலை. பேரு மணிமேகலை. சொன்னா மணிமேகலைன்னா மணி தூய்மைன்னு அர்த்தம், தூய்மையா இருக்கணும். நீ படிக்கிறவனும் தூய்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு, நீ மணிமேகலை படிக்கிற நீயும் என்னவா இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். சொல்லுங்க, இனிமையான சொல்லுதானே பேசணும். நாம யாரையும் ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கணும். இனிய உணவாக தூய்மையா இருக்கணும்ல. நம்ம பேரு மணிமேகலை வச்சுட்டு அசுத்தம் பண்ணலாமான்னு கேட்டேன். நீ பேரு மணிமேகலை வச்சுட்டு இறைச்சி சாப்பிடலாமான்னு கேட்டேன். இறைச்சி சாப்பிட்டா அவங்களோட ஆரோக்கியம் வருமானு கேட்டேன். இறைச்சி சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு எந்த புத்தகத்துல இருக்குது? இல்ல. சரி. அப்புறம் சைவ உணவு சாப்பிடலாமா? 16 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு. நான் இப்போ 16 மணி நேரம் ஆயிருக்கும், காலையில் பிடிச்சிட்டு சாப்பிட சொல்லி போகும். அது பாட்டு போகும். அது படிக்க, அது வந்து ஞானம் உள்ள பெண்ணு தான், இல்லைன்னா அது எடுக்காது. அது ஜெர்மனி மூலமா வருது. எல்லாம் ஜெர்மனி ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி பிஹெச்டி தமிழ் பிஹெச்டி பண்ண மாணவர்கள். அவங்க என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கான பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அவங்க வேலை. இப்போ அது பொருள் ஏன்னா எல்லா நாட்டிலையும் அமைதி இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பு இல்லை, நாகரீகம். இது 10,000 பண்பு, நாகரீகம், உயிர் நேசிக்கிற பண்பு இதுல தான் இருக்கு. ஆகையினால உண்மையான பொருள் தமிழ் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தமிழ் தான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இத்தனை கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. எத்தனை செலவா இருக்குங்கிறீங்க? அதான் பிரெஞ்சு நாடு பண்ணுது. பிரெஞ்சு, ஜெர்மன், பிரெஞ்சு ரெண்டு பேர் நினைச்சதே பிரெஞ்சு தமிழாய்வு மையம் தான் பேர். இங்க பல்வேறு துறை இருக்கு மாதிரி தெரியுது, ஆனா தமிழ் தான் இங்க முக்கியம். தமிழை தான் இங்க ஆராய்ச்சி பண்றாங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விண்வெளி பத்தி இந்த சயின்ஸ் மேகசின் ஒன்று வரும். ரீடர் டைஜஸ்ட் பத்தி கேள்விப்படுங்க. ரீடர் டைஜஸ்ட் ஒன்று இருக்கு, தெரியுமா? வேர்ல்டு உலக புகழ்பெற்ற ரீடர் டைஜஸ்ட். அதுல பார்த்தீங்கன்னா எல்லா விஞ்ஞான கட்டுரையும் அதுல வரும். அந்த ரீடர் டைஜஸ்ட் படிச்சாவே அது வந்து 99 விழுக்காடு சரியா இருக்கு. ஏன்னா விஞ்ஞானிகளுடைய கட்டுரை மட்டும்தான் அதுல வரும். விஞ்ஞானிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்டுரை. என்னது? விஞ்ஞான கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட. நீ
அந்த காலத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நூலகத்துல போய் என்ன படிக்க போறேன்னு கேட்பா. நாங்களும் சிறுசா இருக்கிறப்போ ரீடர் டைஜஸ்ட் படிக்க போறேன் அப்படிம்போம். பொய் சொல்றது. ஏன்னா ரீடர் டைஜஸ்ட் படிச்சாவே அவன் அறிவாளின்னு அர்த்தம். என்னது? அவர் அறிவாளி. அறிவாளி. காஸ்ட்லியான புத்தகம் தெரியுமா? அந்த காஸ்ட்லியான புத்தகம் புத்தகமெல்லாம் பணக்கார மட்டும் இந்த புத்தகம் வாங்கி படிக்கணும். சும்மா எல்லாரும் வாங்கிட முடியாது. ரீடர் டைஜஸ்ட் படிக்கிறதால அவன் ஜமீன்தாரா இருக்கணும். எப்படி என்னவா இருக்கணும்? ஜமீன்தார். ஜமீன்தார். அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கான்னா சயின்ஸ் கொஸ்டின் 1001 சொல்லியிருக்கான். சயின்ஸ் கொஸ்டின் காட்டிடுறேன். அவன் என்ன சொல்றான்னா காட்டுறேன் பாரு, அதை எடுத்தே காமிச்சிடுறேன். இதெல்லாம் நாங்க பண்ண போறோம். அதெல்லாம் இனிமேல் எதிர்காலத்துல எல்லாம் பேசித்தானே ஆகணும். எல்லாமே பேசிக்கணும். இந்த மேக்சின் படிச்சிருப்பீங்க. என்ன போட்டு 1001 சயின்ஸ். பிஜி படிங்க. 1001 சயின்ஸ். 1001 சயின்ஸ். ரீடர் டைஜஸ்ட். என்னது? ரீடர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீடர் டைஜஸ்ட்ல இது கலர்ல இருக்கு. எங்கிட்ட இருக்கு அந்த புத்தகமே எங்கிட்ட இருக்கு. வெங்கடேசன் வாங்கி வச்சு படிச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13 அந்த ரீடர் பேஜ் நம்பர் 13 என்ன சொல்றான்னா சயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்டு டோட்டல் told that we can't live at outer space. We can't live at outer space because it has -275 13 செல்சியஸ் இருக்கு. So microbes cannot live also, but fortunately we have hydrogen self-fueling engine that will maintain +335 degrees Celsius at a doomed colony. This invention has patent pending. சொல்லி நான் சில கற்பனைலாம் சேர்த்து அடிச்சு விட்டேன். அதாவது என்ன சொல்றேன்னா விண்வெளியில் வந்து -275 கூலிங் வேலையில் இருக்கிறதுனால அங்க மனிதன் வாழுகின்ற சூழல் இல்லை அப்படின்னு அது சொல்லுது. ஆனா நாம என்ன பண்ணலாம், +35 ஹீட் பண்ணி டெவலப் பண்ணிடலாம். +35 செல்ஃப் ஹீலிங் இன்ஜின் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செல்ஃப் ஹீலிங் இன்ஜினை வைத்துக்கொண்டு ஸ்பேஸ்ல என்ன பண்ணலாம், இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பூமியில இருக்கிற மாதிரி வெப்பத்தை செயற்கை உண்டாக்கிடலாம். அப்படி உண்டாக்கிட்டோம்னா எல்லா வகையான கல்டிவேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதா. இது பேரண்ட் பெண்டிங்ல இருக்குதுங்க. சரி, இது விஷயம் நான் கருத்து கொடுத்துருக்கிறேன். அதுல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வில் த யூனிவர்ஸ், அப்படியே படிங்க, வில் த யூனிவர்ஸ் மறைஞ்சிருக்கு இங்க வில் த யூனிவர்ஸ் ஈவென்ச்சுவலி பிகம் அன்இன்ஹாபிட்டபிள். வில் த யூனிவர்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. வில் த யூனிவர்ஸ் ஈவென்ச்சுவலி பிகம் அன்இன்ஹாபிட்டபிள் என்ன பொருள்? அது யூனிவர்ஸ் வந்து அங்க போய் வாழ முடியாம ஒரு சூழ்நிலை வந்துருமோ? வந்துருமா அப்படிங்கறதுக்கு என்ன பதில்? ஆமா வந்துரும். ஏன்னா அங்க இப்பவே மைனஸ் என்ன வந்துருச்சு, -273 வந்துருச்சு. -273 வந்துருச்சு. நாம எதுல வாழ்வோம்? நம்மளுடைய டிகிரி, நம்ம மனுஷ வாழணும் எவ்வளவு டிகிரி தேவை? 98.4. 98.4. அது பாடி டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சர் 35 டிகிரி. 35 செல்சியஸ் டிகிரி. அது பாடி டெம்பரேச்சர். அது ஃபாரன்ஹீட்ல வரும். அது கரெக்ட் தான். இப்படி சொல்லுங்க, செல்சியஸ்ல போடுங்க. அது ஃபாரன்ஹீட்னு ஒரு விஞ்ஞானி கிடைச்சது. செல்சியஸ் தான் மேக்ஸிமம் வந்து ரூம் டெம்பரேச்சர், அதாவது அறை வெப்பநிலைக்கு சொல்லி பழகணும். எதனால அறை வெப்பநிலை வந்து கிட்ட நம்ம 33-34 டிகிரி. இந்த 33-34 டிகிரி தான் செடி கொடிகளை வளரும். என்னது நாம் உண்ணக்கூடிய தாவரங்கள், தாவர செடி கொடிகள். இப்ப புரியுதா? சரி, அப்ப என்ன சொல்றேன்னா how long universe remains habitable naturally depend on what happened to it in the future. அதாவது எதிர்காலத்துல என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, இப்ப எதிர்காலத்துல என்ன நடக்கும் அந்த கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க, மரணடி. விண்வெளி என்பது வாழ தகுதியற்றது. ஏனென்று சொன்னால் அதில் மைனஸ் வந்து 275 கூலிங் வேல்யூ இருக்கிறதுனால அங்க மைக்ராப்ஸோட மைக்ராப்ஸ் கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகளை வாழ முடியாது அப்படிங்கிறான். ஆனா நாம என்ன பண்ற, அறிவை பயன்படுத்தி செயற்கையாக அங்க என்ன உற்பத்தி பண்றான், +35 டிகிரி வெப்பத்தை உற்பத்தி பண்ண முடியும். எது? செல்ஃப் ஃபியூலிங் என்ஜினை வைத்துக் கொண்டு. இப்பதான் நம்ம இந்த செல்ஃப் அயனைசேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, வெங்கடேசன் சொல்ற தேடி வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது எதிர்காலத்தில் வரப்போகுது, உலக புரட்சி பண்ண போகுது. குருட்டடி இனியன் கையில வந்து மாட்டிடுச்சு, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. அதை ஏற்கனவே வெங்கடேசன் போட்டால்தான். இப்ப ஏற்கனவே ஒருத்தர் வந்து
ஆர்கே கோட்னார், ரவிக்குமார் கோட்னார் என்கிற பெரிய சென்னையில் இந்த அமெரிக்க டெல்லியில் இருக்கிற சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர். அதனுடைய தலைமை விஞ்ஞானி ஆர்கே கோட்னால சேர்ந்து தண்ணீரை வந்து எரிபொருளை கொண்டு வர நிரூபிச்சிட்டார். தண்ணீரை எரிபொருளை கொண்டு வர முடியும், நிரூபித்து விட்டார். என்னது? தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வர நிரூபித்து விட்டார். அதே பேசிக் சயின்ஸ் நான் இப்ப பேசுறேன். நான் வந்து அவர் 1000 ரூபாய் செலவு பண்ணி கண்டுபிடிச்சாரு, நான் வெறும் 10 ரூபாய் செலவு பண்ணி கண்டுபிடிச்சேன், அவ்வளவு. 10 ரூபாய் செலவுல கண்டுபிடிச்சேன். எப்படி சாத்தியம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் 1000 ரூபாய் செலவு பண்ணாதான் அதை நிரூபிக்க முடியும். ஆனா நிரூபிச்சு காமிச்சாரு. அவர் வந்து 100 வாட்ஸ் எடுத்து காமிச்சிட்டாரு. நான் வந்து எவ்வளவு வாட்ஸ் எடுத்து காமிச்சு கேட்டீங்களா, 500 மில்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 0.9 to 5 மில்லி ஆம்ப் பாத்தீங்கன்னா ஒரு 100 மில்லி வாட்ஸ். அவர் வந்து 1 வாட்ஸ் எடுத்து காமிச்சாரு, நான் 100 மில்லி வாட்ஸ் எடுத்து காமிச்சேன். பேசிக் ஒண்ணுதான். அவர் நானோ பார்ட்டிகளை பயன்படுத்தினாரு, நான் மெட்டல் பார்ட்டிகளை பயன்படுத்தினேன், அவ்வளவுதான். அவரு நானோ பார்ட்டிகள் பல்வேறு வகையான உப்புகளை சேர்த்து நேர் மின்சார எதிர் மின்சார இதுக்கு வந்து வெள்ளியும் ஜிங்கு வச்சு தண்ணியை டிவைட் பண்ணிட்டாரு. இப்ப அதைத்தான் நான் பண்ணேன். நானும் ரொம்ப இந்த நுண்துளை குறைவா இருக்கிற மாதிரி அலுமினிய கம்பியும் செம்பு கம்பி வைக்கிறப்ப மின்சாரம் வெளியே வந்துருச்சு. சுத்தமான தண்ணீர், எந்த வகையான கலப்பம் இல்லாத பியூர் வாட்டர்ல. அப்ப பியூர் வாட்டர் தான் எல்லா வேலையும் செய்யுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம பியூர் வாட்டர் தான் அருந்த சொல்றோம். அந்த பியூர் வாட்டர் அருந்துறப்ப எந்த கழிவும் உள்ளே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு சுவையை விட்டுட்டு அன்னப்பாலை சுத்தம் பண்ணணும். நாக்கு மஞ்சளா படிக்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாக்குல மஞ்சள் படி தண்ணி குடித்தா அது வந்து தடை செய்யும். தண்ணி குடிச்சா அது தடை செய்யும். தண்ணியே உள்ள இறங்காத அளவுக்கு தடை செய்யும். அந்த அளவுக்கு பித்தம் வந்து வாயில் சேர்ந்துடும். பித்தம் அது வாதம்ங்கிற அந்த கொடூரியான அந்த ஒரு வாத நீருங்கிற ஒரு வகையான ஊத்தல் நீர், பித்த நீருங்கிற ஒரு வகையான கசப்பு நீர், கோலை என்கிற ஒரு வகையான சளி நீர்லாம் சேர்ந்து நாக்கில் மஞ்சளா படிஞ்சு விஷத்தை உண்டாக்கும், வாந்தி எடுக்கிறதுக்கு. அப்போ வந்து எலுமிச்சம்பழ சாறு, வெங்காயமும் உப்புமா, நல்ல வெங்காயம் போட்டு கோதுமை ரவை போட்டு நிறைய சாப்பிட்டு அந்த விஷத்தை வெளியே இறக்கி விடணும் அப்படின்னு நாங்கள் இப்போ இருந்தே பண்ணிட்டு இருந்தோம்னா, தண்ணீரும் காய்கறி பண்ணிட்டே இருந்தோம்னா அது பண்ண தேவையில்லை. தண்ணீரும் காய்கறி பண்ணிட்டே இருந்தோம்னா அது பண்ண தேவையில்லை. இப்போ இருந்தே நம்ம எவ்வளோ காய்கறிக்கு மாறி 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 நீர் காய்கறி உப்பு இல்லாத காய்கறி சாப்பிட்டு பண்ணிட்டு நமக்கு தேவை சாதனையும் மரணத்தை வெல்றதா. அப்ப மரணத்தை வெல்லுகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கிறப்ப எதெல்லாம் நீங்க விடலாம்? ருசி, பசி, ருசியை விட்டுரும், எல்லாம் விட்டுறலாம். அப்ப எல்லாம் அப்ப உலகம் பூரா உனக்கு சொந்தமாயிரும். உலகம் பூரா சொந்தமாயிரும். அதே வேண்டுதல் வேண்டாமே இலாண்டு சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுமை. இப்ப மனக்கவலையும் போயிடும். என்ன கவலையும் போயிடும்? மனக்கவலையும் போயிடும். தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லர் மனக்கவலை. யார் ஆகாரத்தை விட்டவன் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கணும். யார் ஆகாரத்தை விட்டீங்களோ இயற்கையோட சேர்ந்துடணும். யார் ஆகாரத்தை விடுகிறானோ அவன் தான் உனக்கு ஆசிரியர். ஏன்னா விண்வெளி சக்தியில வாழ சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? விண்வெளி சக்தியில. ஆமா, விண்வெளி சக்தியை கை காமிச்சு விட்டான். விண்வெளி சக்தியை கை காமிச்சு அதை நீ தான் ஒண்ணுட்டான். அப்ப நான் என்ன சொல்றேன், நீ விண்வெளி சக்தியில வாழ்ற, அப்ப உனக்கு நான் வழி காமிச்சிட்டு போய் நான் வந்து வாத்தியோட வேலை வழிகாட்டுறதுதான். நான் என்னுடைய வழியை பார்த்துக்குவேன். இப்படி போனா சரியா இருக்க முடியாது, அது கரெக்டா வரும். அது பரிணாமத்தில் ஒத்து போகணும். உடலுக்கு பாதிப்பு வரக்கூடாது, மனதுக்கு பாதிப்பு வரக்கூடாது, ரெண்டுக்கு பாதிப்பு, மூன்றுக்கு பாதிப்பு. அதுக்கு தான் தவம்னு பேரு. தவம் என்று சொன்னால் எந்த உயிர்க்கும் தீங்கு. அப்ப நீ வந்து எந்த கீரை சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஒரு கீரை கூட தேவையான அர்த்தம் இல்லை. கீரை கூட தேவையில்லை. வள்ளலார் எதாவது சொன்னார் இல்லையா, வாடிய பயிருங்கிறது. அது மாதிரி தான் நீங்க கீரை கூட தொட தேவையில்லை. நம்ம எதுக்கு கீரைன்னா அகத்தொய்வை பண்றதுதான் கீரை. அகத்தொய்வை பண்ணிய பிறகு தேவையில்லை. பாத்திரம் விளக்குற வரைக்கும் தானே நார் தேவை. பாத்திரம் பழிச்சு நானதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? அது போட்டுரும். பாத்திரத்துக்கு கஞ்சி வச்சிடுறீங்க. அந்த சேவக்கட்டையும் தேவையில்லை. வீட்டுக்கு அழுக்கு இருந்தா தானே சேவக்கட்டை தேவை. அழுக்கு இல்லைன்னா தேவையில்லைங்க. இப்ப புரியுதா? அப்ப தொடங்கிருங்க. யாராரு சுவையை விடுறது விட்டுருங்க. இப்பவே சுவையை விட்டு பழகிருங்க. விட்டீங்கன்னா தான் மரணத்தை நீங்க வந்து உங்க சமாதியில மாற்ற முடியும். இல்லாட்டா அப்புறம் சாவுதான். சாவா சமாதியை முடிவு பண்ணிக்க. சாவுக்கு போறீங்களா சமாதியில்? யாரு சாவுக்கு போறதுக்கு முயற்சி பண்றது? யாரு சமாதிக்கு போறதுக்கு முயற்சி பண்றது? யாரு? இப்ப நேரடி பதில் சொல்லுங்க. நான் சாவுக்கு தாங்க போவேன். கை தூக்குங்க. சமாதிக்கு சமாதி 4D டைமென்ஷன். இதுல அத்தனை பேர் உறுதியான இல்லைங்க. ஆமா, அது நான் சொல்லிட்டேன். ஆசைக்கு சாப்பிட்றது என்பது வேறு. நேற்று எல்லாம் கூட்டத்திலே சொன்னேன். ஆசைக்கு சாப்பிட்றது என்பது வேறு,
ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுறது என்பது வேறு நான் சொன்னேன். அப்ப கரெக்ட் அப்படின்ட்டாங்க. ஒரு லைப்ரரியன் கிராஸ் கேள்வி கேட்கறாங்க இன்னைக்கு பிரெஞ்சு லைப்ரரியில அந்த அம்மா தலைமை நூலகர் அந்த அம்மா பேரு வசந்தியா சாந்தி என்னமோ. கரெக்டுங்க கரெக்டுங்க கரெக்டுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கிராஸா பேசிட்டு கடைசியில இல்ல இல்ல இது நான் வந்து இது நான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஐயோ இந்த புத்தகம் நான் வாங்கி வச்சுட்டேன், நான் தாங்க அனுப்பிச்சேன். ஒண்ணு வந்து பிரெஞ்சு லைப்ரரிக்கு அனுப்பிச்சிருக்குது, எங்கேயும் பிரான்ஸே அனுப்பிச்சிருச்சு விடுவா. அந்த பொண்ணு என்ன, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த நூலகர் அஹ், பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆய்வு மையத்துக்கு ஒரு உணவில்லாமல் வாழுங்களை புத்தகமும், பிரான்ஸ்ல இருக்கிற தலைமை நூலகத்துக்கு ஒரு புத்தகம் அனுப்பிச்சிருக்குது. புத்திசாலியா இல்லையா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு புத்தகம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு பெரிய விஷயங்க. அப்ப இந்த புத்தகம் யார் மூலமா அந்த மண்டையில ஏறி இருக்குது, யார் மூலையில போய் இல்லட்டா பிரெஞ்சு நூலகத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி, நான் இந்த இந்த பயிற்சி மையத்துக்கு வர்றேன், நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் இங்க வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? அதாங்க கேள்வி. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் வந்து ஒரு மாசம் ஆச்சு. எடுத்து புத்தகத்தை எடுங்கன்னு புத்தகத்தை எடுங்க உடனே தேடி பிடிச்சி எடுத்து கொடுத்தா என் கையெழுத்து இருக்குது. அதுல என்னது என்று கையெழுத்து தேதி போட்டு நான் தான் அனுப்பிச்சிருக்கிறேன். எப்படி இங்க வந்துச்சு? ஆமா நான் தாங்க வாங்கினேன். எங்க வாங்கினீங்க? யாரு வாங்கினாங்க? உங்க பேர் என்ன? சாந்தாங்கிற பேருக்கு இப்படியே பார்த்தேன். சாந்தாங்கிற பேருக்கு கருலையே. இது வந்து ரமேஷ்னு பேருக்கு பாண்டிச்சு. அந்த ரமேஷ் தான் எங்க ஆடு அப்படின்ட்டாப்ல. அவர் எங்க இருக்காரு? அவர் நூலகத்தில் இருக்காரு. அந்த நூலகத்தில் நான் வாங்கினேன். ஓ ரைட். அந்த நூலகத்துக்கு இந்த லிங்க் இருக்கு. அவன் என்ன பண்ணா, அந்த லைப்ரரிக்கு வாங்கின கூட இங்க கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி இயற்கை என்ன பண்ணிடுச்சு, நான் வருவதற்கு முன்பாகவே இந்த நீர் மருத்துவம் நேரம் எங்க போய் உட்காந்துருச்சு. நான் ஆராய்ச்சி பண்றேன். அதாவது நான் எப்படி இந்த பொழுதுபோக்கருக்கு போன இடத்துல என்னோட புத்தகம் அங்க இருக்கு, வெங்கடேசன் புத்தகம் உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்புறம் ஏமா படிக்கலன்னு கேட்டேன். ஐயோ தமிழ் இருக்குது படிக்கல, நாசமா போக. இப்படியே சொன்னேன், நாசமா போகன்னே சொன்னேன். ஏமா எவ்வளவு விஷயத்தை கூட முன்னாடி வச்சிருக்கிற. இது உங்க நூலகத்தை உங்களுக்கு சும்மா உட்காந்துறது உங்க வேலை. கம்ப்யூட்டர் தட்டிட்டு அப்படியே. அது பிரெஞ்சு லைப்ரரி, எல்லாம் சகல வசதியும் இருக்கிற லைப்ரரி, பிரெஞ்சுக்கார லைப்ரரி. ஏத்து தெரியுமா, ஏசியே போட தேவையில்ல, அவ்வளோ கட்டடம் உயரம். கட்டடமே சாதாரண வெள்ளக்கார கட்டடமே இவ்வளவு பாத்திருக்கல. கோர்ட்ல போய் பாருங்க, பயங்கர உயரமா இருக்கு. ஒத்தையால் தான் இருப்பான். அவனை சுத்தி பார்த்தீங்கன்னா 50 அடி இடைவெளி இருக்கும். உயரம் பார்த்தீங்கன்னா 15 அடி இருக்கும். 20 அடி உயரத்துல உட்காந்துருப்பான். அப்ப சூடே கீழே இறங்காது. என்னது சூடே, என்ன சூடு போட்டாலும் ஒரு 5 அடி 6 அடி இறங்காது. நம்ம அப்படியே குட்டையா போட்டு மண்டையில கீட்டு அவன் போட்டாலும் இவ்வளோ பெரிய உயரத்து போடும். அவ்வளவு பெரிய லைப்ரரி, பெரிய லைப்ரரி. இந்த லைப்ரரி இதை பார்த்தேன், அந்த அலமாரி பார்த்தா அலமாரியே 20 அடி இருக்குதுங்க. 20 அடி உயரம் அலமாரி. லிப்ட் வச்சுதான் மேல போகணும். அவ்வளோ அங்கிருந்து அடிக்க இருக்கிறான். எல்லாம் வீடியோ எடுத்தேன் நான். அடடா, எத்தனை வருஷம் மேல கட்டினாலே தெரியல. அது இருக்குது 200 வருஷம் இருக்கும் அந்த கால கட்டினது. அப்புறம் அந்த பொண்ணு அந்த அம்மாட்ட படிச்சேன். ஏமா இதை என்ன எத்தனை பக்கம்? 31 பக்கத்து முதல்ல படினேன். 31 பக்கத்து படிச்சுட்டு அப்புறம் நீங்க மற்றதெல்லாம் வாங்க. அது பரிணாம அறிவியல் அடிப்படையில் இயற்கையாக மனிதன் ஒரு சுவையை விடுகிறான், இயற்கையாக மனிதன் யோகியாக மாறுகிறான். அதை புரிஞ்சுட்டு செய்யுங்க. இல்லைன்னா பஞ்சர் தான் அப்படின்ட்டு. நான் இப்பவே வழி வந்துருச்சானா, வழியெல்லாம் இருக்குது, அங்கங்க வழி. இந்த வழி போகணும்னா நீ இதை படிங்க, இந்த வழியை பின்பற்றினால் அந்த வழி போகும்ன்ற. சரிங்க படிக்கிறேன் அப்படின்னுச்சு. புரியுதா? இப்ப நான் நிறைய விஷயத்துக்கு வர்றேன். will the universe eventually become uninhabitable? அப்ப uninhabitable வாழ முடியாத தகுதிக்கு வந்து விடுமானா? ஆமா வந்துடும். ஏன்னா how long the universe remains habitable naturally depend on what happened to in the future. Should it come about that it eventually sink, ending in a big crunch, this would mean an end of the all form of life. இப்ப புரியுதுங்களா? ஆல் ஃபார்ம் ஆஃப் லைஃப் என்ன ஆகும்? இந்த பூமி என்ன, இந்த விண்வெளி என்ன ஆகும்னு சொல்றான். அதாவது என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ல இந்த விண்வெளி என்ன ஆகும்னு கேட்கறான். இப்ப இருக்க நம்ம குடி இருக்கிற விண்வெளி, சூரியன் சந்திரம்லாம் இருக்குது, அது என்ன ஆகுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களா பார்க்கலாம். என்ன ஆகும் எதிர்காலத்துல? என்ன ஆகும்? இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது? எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகுறது என்ன ஆகும்? திருப்பி அப்படி சொல்லுங்க. கரெக்டா. இது தமிழ்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். தமிழ்ல விரிவெத்தனை கண்டாயம்பா. சிவபுராணத்தை படிச்சீங்கன்னா விரிவெத்தனை கண்டாய் சுருக்கம் எத்தனை கண்டாய்ன்னு எழுதியிருக்கான். அதுல அப்படியே திருவாசல் மணிவாசர் பாடுறாரு.
உன்னுடைய அதாவது என்ன சொல்றாங்க அந்த அது அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம்னு ஒரு பாட்டே இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். திருவாசகத்துல மணிவாசகர் எழுதியிருப்பாரு. திரு அண்டப்பகுதின்னு பேரு. தலைப்பு திரு அண்டப்பகுதியோட நாளைக்கு படிச்சுட்டு வந்து சொல்லுங்க கிட்ட. திருவாசகத்துல எதை படிக்கிறீங்க நாளைக்கு? இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். திருவாசகத்துல எதை படிக்கிறீங்க? திரு அண்டப்பகுதி. என்னது? திரு அண்டப்பகுதி. எல்லாரும் படிச்சுட்டு வந்து சொல்லணும். இல்லாட்டா பிரியா அப்ப கட் பண்ணிடுவேன். வரல அப்படின்னா கட் பண்ணிடுவேன். போயா நீ சொல்றது செய்யல அப்படின்னு தூக்கிடுவேன். ஏன் உங்களை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. சொல்றதை செய்யலன்னா யாரா இருந்தா என்ன பணம் கொடுத்தா கூட வெளியே போயான்னு சொல்லிடுவேன். பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். இனிமேல் யாராவது ஒழுங்கா நடக்கலைன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். அதோட நீங்க கையன்னு கத்தினாலும் நீங்க புத்தகத்தை நீங்களே படிச்சுக்க வேண்டியது. சொல்றதை செய்யற அப்படின்னா இந்த குழுவில் இருக்க முடியாது. புரியுதா? குழுல வர வர கண்டிஷன் அதிகமா போகணும். ஏன்னா நம்ம முத்துக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எதை தேர்ந்தெடுக்கணும்? முத்துக்களை தேர்வு. சும்மா முத்துக்களை வச்சுக்கிட்டு சொத்த முத்து வச்சுட்டு என்ன பண்ண போற? கதர் ரேசர் முத்துல இங்க இருக்க முடியாது. அறிவில் சிறந்தவர்களையும் ஆற்றல் சிறந்தவர்களையும் சொல்லக்கூடியவர்களையும் அவங்களத்தான் தேர்ந்தெடுத்து நிரூபிச்சாகணுங்க. நாங்க நாளைக்கு கூப்பிட்டு கேட்கும் பொழுது எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கேட்டேன். என்ன சொல்லுங்க? நான் உறுதி வேற கொடுத்துருக்கேன். 100 பேர்த்த நான் கொண்டாந்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் புரியறக்கே இன்னும் 10 வருஷம் ஆகும். முதல்ல புரியறக்கே நான் இப்ப சொல்லி போட்டு வந்துட்டேன். 100 பேர்த்த நிறுத்துறேன்னு. அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள 100 பேர் வந்துருவாங்க, 1000 பேர் வந்துருவாங்க. அதுவே அமெரிக்கா தவிர பேசிருக்கேன். அமெரிக்காவில் வாழ்கின்ற ஒரு அம்மாட்ட பேசினேன். அவங்க கடை கோயம்புத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கம்மா போச்சு, எங்க போனீங்கன்னு? நாங்களும் 50 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க அமெரிக்கா போயிட்டோம், எங்க பாட்டி ஊர் தான் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த அம்மாட்ட பேசினேன். நீங்க யாருமா திருமணம் பண்றது? அது ஸ்பெயின்கார திருமணம் பண்ணிருக்கேன். அவரு தமிழ் பேசுறாரு. பேர் என்னன்னு கேட்டேன். குழந்தைக்கு என்ன பேரு? கவித்துவன்னு பேர் வச்சிருக்கேன். அருமடா அருமடான்ட்டு. கவின்னு பேர் வச்சிருக்கீங்களா? ரைட் ரைட் ரைட். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டடி பண்றதுக்கு நாங்கள் கொண்டு வர்றோம், இதுதான் தமிழ் இப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குது அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. அப்படி இது மைக்ரோ பயாலஜி படிச்சவங்களுக்கு தான் புரியும். நான் தாங்க மைக்ரோ பயாலஜிங்குது. நான் மைக்ரோ பயாலஜி படிச்சவங்களுக்கு இது புரியும் அப்படின்னா, ஐயோ என்னுடைய சயின்ஸே மைக்ரோ பயாலஜி தான், மைக்ரோ பயாலஜி டிகிரி ஓடுறதுன்னு சொல்லிச்சு. ஆஹா ரைட் ரைட். அதுல கிளிக் ஆயிடுச்சு. நான் வந்து இது மைக்ரோ பயாலஜி படிச்சவங்களுக்கு புரியும்னு சொன்னோடைய நான் மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட் தான் சொல்லிடுச்சு. எங்கே இயற்கை இழுத்துட்டு போகுது, தாறுமாறு இழுத்துட்டு போனா ஒழுங்கா போய் சேர்த்துது. அது பாட்டு கூடத்துல நின்று இருக்கிறாங்க. கூடத்துல நின்று அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ் வாடகை கிடைச்சி அதை கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்படியே வந்து அப்படியே பேசி கிசி போயிட்டு கடைசியில் புத்தகத்தை காட்டும்போது புத்தகத்தை கையில் கொடுத்து இதை வச்சுக்கன்னு சொல்லி கடைசியில நான் கொண்டு சேர்த்துறேன். நான் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த புத்தகத்தை நான் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதாவது இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே ஏன்னா அந்த பொண்ணு தன்னுடைய குழந்தைய 1 வயசு குழந்தைய இயற்கை உணவுல வளர்த்தது. அதனால டக்குன்னு புரிஞ்சிருச்சு. எந்த உணவு வளர்த்தது? இயற்கை உணவு. அமெரிக்காவில் இருந்து கொண்டு குழந்தைய இயற்கை உணவுல வளர்த்ததுன்னா யோசிச்சு பாருங்க. பையன் பார்த்தா அப்படி செக்க செய்வேன் ஆப்பிள்ல மிஞ்சிருவான் அந்த மாதிரி. ஏன்னா அவன் கணவன் வந்து ஸ்பெயின் நாட்டுக்காரன். அவன் பார்த்தா அப்படியே ஆப்பிள் பழமாட்டு இருக்கிறான். நிறந்த ஆப்பிள், வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? இந்த பொண்ணு விவரமான பொண்ணு. இந்த பொண்ணு குழந்தை எதுல வளர்த்துட்டு இருக்குது? பழங்களை வளர்த்துக்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன் பேரிச்சி பழத்தை கொடுத்ததை மறந்துடாதமா, நான் வந்து கூழ் செய்யறப்ப பேரிச்சி பழம் போட்டு தான் செய்வேன், அப்படி பண்ணு. இந்த வெள்ளைக்காரன் கொடுக்குற இந்த உணவு நான் கொடுக்கறது இல்லை. வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய பிஸ்கட் கிக்கெட் கேக் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இப்போ பழங்கள் நான் சொன்னேன் இந்த பையனுக்கு சாவே வராதுமா அப்படின்ட்டு. நான் 15 வருஷம் வரைக்கும் இப்படியே பண்ணு, 15 வயசு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் பழங்களே கொடுன்ட்டு அதை கொடுக்குறேங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் இந்த புத்தகம் நான் படிக்கவா அது சொல்லிடுச்சு. பார்த்தோன்னே இதை நான் கடைப்பிடிக்கிறேன், இன்னும் பயப்பட தேவையில்லை அப்படின்னா. அதை நான் எதுக்கு பயப்படணும்? நீங்களே மைக்ரோ பயாலஜின்னு சொல்லிட்டீங்களா, உள்ள பூந்து பாத்திர மாட்டேன் என்ன பண்ணுது நீங்க என்ன சொல்றீங்க நான் பாப்பேன்லான்னு. வெங்கடேசன் பேர் சொன்ன வெங்கடேசன் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். இது வந்து ரத்தம் சுத்தமாயிடுச்சுன்னா கிருமிகள் வந்து அந்த மாட்டேன் அந்த சொன்ன இந்த மாதிரி புதுசா ஒரு செய்தி சொன்னேன். இந்த மாதிரி மைக்ரோ பயாலஜியில் என்ன இப்போ என்ன சயின்ஸ் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருமிகள் மூலமாக டிஎன்ஏவை மாற்ற முடியும். கிருமிகள் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுது. கிருமிகள் அதாவது என்ன பாக்டீரியா கம்யூனிகேட் வித் சிக்னல் டு த டிஎன்ஏ அப்படின்னா அது கரெக்டு தான் அப்படின்னா. அதை வந்து இந்த பாக்டீரியாவை வந்து சுத்தமா வச்சுக்கணும்னா உணவு பாதை சுத்தமா இருக்கணும். உணவு பாதை சுத்தமா இருந்துச்சுன்னா பாக்டீரியா நல்ல செய்தி வந்து டிஎன்ஏ கொடுக்குது. டிஎன்ஏ கொடுத்தா அந்த சிக்னலை வாங்கிட்டு நியூட்ரல் பண்ணுது எல்லாத்தையுமே அப்படின்னா. இது கரெக்டு தான். அந்த கரெக்ட் இல்லை, அதுக்குதான் இந்த புத்தகம் சொல்றது. ஒரு சயின்டிஸ்ட் பேசுறேங்க, ஒன்றும் தெரியாது. எஸ்எல்சி படிச்ச இந்தியன் எஸ்எல்சியில 35 மார்க் வாங்கின இந்தியன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? பயோ இன்ஃபர்ம் டெக்னாலஜில ஹை கிளாஸ் டிகிரி வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறேன். அப்படித்தானே விக்னேஷ்?
ம் ஆனந்த விக்னேஷ், ஆனந்த கணேஷ், என்ன ஆனந்த கணேஷ், என்ன அவர் அங்க ஒரு ஐயா விஞ்ஞானி உட்காந்துருக்காரு பாருங்க. ஆனந்த கணேஷ் அங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பெங்களூர்ல இருந்து பேசிருக்காரு. அவரும் சயின்ஸ் கழகத்துல உட்காந்துருக்காருங்க. அவர் சயின்ஸ் கழகத்துல உட்காந்துருக்காரு. ஆமா, சயின்ஸ் மியூசியத்துல உட்காந்துருக்காரு. நான் சொல்றதெல்லாம் அங்க பேசலாம், ஏன்னா சயின்ஸ் மியூசியம் உட்காந்துருக்காரு. முதல் அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு ஓசியில 2 நாள் அவரோட ஓசியில சுத்தி காமிச்சாரு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு. பேரே விஸ்வேஸ்வரையா சயின்ஸ் அகாடமின்னு பேரு, ரொம்ப ஃபேமஸ். கூட்டம் வந்து புடிஞ்சிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலே ஸ்டூடெண்ட் போயிட்டே இருப்பாங்க, நிக்கிறதுக்கு அவங்க நேரம் கிடையாது, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மக்கள் போயிட்டே இருப்பாங்க. சரியா அடுக்கடுக்கா இருக்கு, 5 அடுக்கு 6 அடுக்கோ. அதுக்கு எதுக்காக விஜய் மல்லையா வீடு கட்டியிருக்கான். அடேங்க அப்பா, என்ன உயரம் வீடு, அது போகுது வானத்தை இலக்கி வீடு கட்டியிருக்கு. இவர்தான் காமிச்சாரு, இதான் விஜய் மல்லையா வீடுன்னா அவன் வரவே முடியாது, வீடு கட்டிட்டு ஆனா வர முடியாது. என்ன உயரங்கிறீங்க ராக், என்ன பார்த்தனே காமிச்சாரு. அந்த ப்ளூ கலர்ல அந்த கண்ணாடியே 100 கோடி வரும், அத்தனை கோடி. அப்புறம் கட்டடம் எத்தனை கோடி வரும். அதுக்கு ராக்கெட் மேல, ராக்கெட் ஒண்ணுதான் இல்ல, எல்லா விமானமும் இந்த இறங்கலாம். அவ்வளோ ஒரு வீடு. டேங்க அப்பா, இப்படி தலையே அப்படியே உடனே கத்திரிச்சு மாட்டேன், அவ்வளோ பெரிய உயரம். பெங்களூர்ல ஹைட் பில்டிங் இதுதாங்க. மேல கூட்டி போய் காட்டுறதுன்னு அப்புறம் என்ன லிஃப்ட் வச்சு மேல கூட்டிட்டு போனாரு. மேல போய் பார்த்தா அதுக்கு மேல போகுது, அது டொயின்னு போயிட்டு. நான் சொன்னேன், என்னதான் பண்ணாலும் பார்க்காது, கட்டிட்டு போனவனுக்கு அனுபவிக்க முடியல, அவன் லண்டன்ல கைதாகி கொண்டிருக்கிறான். நல்ல சோத்தாக்கி வச்சுட்டு வாயை பொத்தன மாதிரி நல்ல சுவையான சோறாக்கி வச்சுட்டு வாயோட பிளாஸ்டிக் போட்டு சீல் வச்ச மாதிரி தான். அதாவது தான் படைத்ததை தானே திங்காம போறது தலைவிதி சொல்றாரு இல்ல, வள்ளுவர் சொல்லுவாரு, ஒரு இடத்துல சொல்லுவாரு, மவனன் என்னதான் சம்பாதிச்சாரு அடுத்தவனுக்கு போறது போயே தீரு, உனக்கு கொஞ்சம் தான் மிஞ்சி எழுதி வச்சிருப்பாரு. நீ இது விதியிலே வரும், நீ உருண்டு பிறண்டாலும் ஒற்றதான் ஒட்டு. என்னது உருண்டு பிறண்டாலும் எண்ணெயை பூசிட்டு என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுன்னு அர்த்தம். அதனால நீ என்னதான் தொகுத்து வைத்திருந்தாலும் முழுமையாக அனுபவிக்க முடியாது, அது சில பங்கு சிலருக்கு போய்த்தான் தீருன்னு அர்த்தம். அதனால மொத்த கட்டடத்தை விட்டுட்டு ஓடியே போயிட்டான், லண்டன் ஓடிட்டான். அந்த கட்டடம் அவ்வளவுதான், யாரும் போய் அபிஷியலா போய் என்னதுன்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் ஏதாவது ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பான், ஏதாவது பண்ணிருப்பான். தவிர எப்படி இப்ப 1000 ஏக்கரை திருடி வச்சிருந்தாலும் ஜெயலலிதா அது என்னதுன்னு சொல்ல முடியுமா? சட்டப்படி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டாச்சு. அது மாதிரி ஒண்ணும் 900 ஏக்கரை ஒன்றும் கை வைக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இல்லாம அந்த இடத்த ஒண்ணும் நீங்க பண்ண முடியாது. அதான் தப்பா போச்சு, மொத்தம் பேரு காடி. உத்தரவு தான், அது தப்புன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அப்ப 900 ஏக்கர் 1.5 இடம் கிடையாது, அது அடுத்த ஒண்ணு ஆட்டையை போட்ட ஏக்கர். அதனால 100 கோடி ரூபாய்க்கு வித்து பணத்தை கடை சொல்லிட்டான்ல, 100 கோடி ரூபாய்க்கு வித்துறணும். நீ பெனால்டி 100 கோடி போட்டாச்சு, எல்லாம் சொத்து சீப்பா வித்துருவாங்க. அவ்வளவு சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் 900 ஏக்கர் வாங்கி மெயின்டைன் பண்றதுன்னு பிச்சைக்காரன் ஆயிரும். அதெல்லாம் 1000 கோடி சம்பாதிச்சிருந்தா தான் நீ அந்த 900 ஏக்கரை பேருக்கு காப்பாற்ற முடியும். 1000 ஏக்கரை வாங்கினா அது கௌரவத்துக்கு தான் வாங்க முடியும், ஒரு லாபத்துக்கு செய்ய முடியும். என்ன விற்கலாம், அப்படியே 1000 கோடிக்கு 2000 கோடி விற்கலாமே தவிர விவசாயம் பண்ணி என்ன கொண்டு வர முடியாது, லாபம் கொண்டு வர முடியும். விவசாயம் என்பது தானம் பண்ணுவதற்கே தவிர லாபம் சம்பாதிக்கிறதுக்கல்ல. இப்ப தப்பா போயிட்டு இருக்கு, சரியா? அப்ப பட் அது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, எண்டிங் இன் ஏ பிக் கிரன்ச். அதாவது 3 வகையான தத்துவம் இருக்குதுங்க. பிக் பேங்க்னு ஒண்ணு இருக்குது, பிக் பேங்க்னு ஒண்ணு இருக்கு. பிக் பேங்க் விரிந்து போறன்னு பேரு. இப்ப பிக் சில் -75 வந்தா என்னங்க, -275 வந்தா என்ன அர்த்தம்? பிக் சில் அர்த்தம். அடுத்து பிக் சில் வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு நடக்கும், அதே பிக் பேங் வந்து 3 கொள்கை வரப்போகுது. இந்த 3 கொள்கையில பிக் பேங் வந்தாச்சு, விரிஞ்சு போயாச்சு. பிக் சில் இப்போ வந்துருச்சு, -275 வந்தாச்சு. அடுத்து என்னது வரும்? இது வரும், பிக் கிரன்ச் வரும். என்னது பிக் கிரன்ச்? அது எப்ப வரலாம்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கே வரட்டுமா, நாளைக்கு வரட்டுமா? எப்ப வரலாம்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ 2 வந்தாச்சு. எது வந்தாச்சு? பிக் பேங் வந்தாச்சு, பிக் சில்லு வந்தாச்சு. அடுத்து என்ன வரணும்? பிக் கிரன்ச் வரணும். பிக் கிரன்ச் என்ன தெரியும், அப்படியே சிங்குலாரிட்டிக்கு போயிடும். இப்ப இருக்கிற பூமி தெச்சோடு இருக்கு இல்லையா, அது குண்டு சுமனையே மாறிடும். இப்ப இருக்கிற பூமியோட அகலம் பாத்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர் அகலம். என்னது 11,000 கிலோமீட்டர் அகலம். சுருங்கனா எவ்வளவு சுருங்குங்கிறீங்க? சுருங்கனா எப்படி சுருங்குன்னு சொல்லுங்க. 11,000 கிலோமீட்டர் அகலம் இருக்குதுங்க, பல லட்சம் கோடி 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 100 வருஷத்துக்கு கோடின்னு சொன்னா கூட அத்தனை டன் எடை இருக்குது. அது எத்தச்சோட வரும் எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஆட்டம் சைஸ் வந்துடும். ஒரு ஆட்டம் சைஸுக்கு வந்துடும். அதுதான் சிங்குலாரிட்டின்னு பேர். அப்ப நீங்க என்ன ஆவீங்க? சிவனுக்கு இங்க வேலை இல்லை, பிரம்மாவுக்கும் வேலை இல்லை, விஷ்ணுக்கு வேலை இல்லை, காளியாத்தா பூடியாத்தா கருப்பு சாமி அந்த சாமி இந்த சாமி நாட்டசாமி எந்த சாமிக்கு இங்க வேலை இல்லை. அதெல்லாம் உன்னை சொல்லபடி கேட்காது, அதெல்லாம் உன்னை சொல்றபடி
மௌனமாயிட்டீங்கல்ல, என்னடா பெரிய விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னு மௌனமாயிட்டீங்க அப்படின்னு வாய் பே- மூடிட்டு. பேரழிவும்பாங்க. இது வந்து சரி, பேரழிவுன்னு அப்படி சொல்லுவாங்க. பேரழிவுன்னு சொல்லுவாங்க. அந்த அழிவு வர்றதுக்குன்னா நம்ம என்ன போகணும்? அந்த அழிவும் ஆக்கம் நடந்து கொண்டிருக்கும். சுருக்கம் வச்சுங்க, சுருக்கம் வருகின்ற பொழுது நம்ம எதை நோக்கி போகணும்? விண்வெளியை நோக்கி போகணும். விண்வெளிக்கு இன்னொரு பேரு விரிவுன்னு பேரு. விண்வெளி ஒரு நாள் அழியாது, அண்டங்கள் கோளங்கள் அழிந்து சுருங்கும். விண்வெளி ஒரு நாள் அது வெட்டவெளி என்று அழியாது. புரியுதா? வெட்டவெளி என்பது தனி, அதுல இருக்க கோள்கள் என்பது தனி. என்னது? கோள்கள். ஒவ்வொரு அண்டங்களும் முற்றி மோதி கொண்டிருக்கும். அதை நாம் எங்கிருந்து பார்க்கலாம்? தூரத்துல இருந்து பார்க்கலாம். எது பார்க்கலாம்? அண்டங்கள் மோதுவதை கண்ணால் பார்க்கலாம். அண்டங்கள் மோதுதலை வெடிச்சு சிதற பார்க்கலாம். தொலை தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கலாம். இப்ப பட்டாசு விடுறீங்க, சர்ன்னு வானத்து போகுது, டமார் வெடிக்குதே இல்லையா? வெடிச்சு அப்படியே சிதறுது. தொலை தூரத்துல இருந்து பாக்குறீங்களா இல்லையா? எங்க இருந்து பாக்குறீங்க? தொலை தூரத்துல இருந்து பாக்குறீங்க. அதே மாதிரி அண்டங்கள் வெடிச்சு சிதறவை கண்ணால் பார்க்கலாம். அதுதான் அட்வான்ஸ்டு சயின்ஸ். அப்ப நம்ம எங்க போற? விண்வெளிக்கு தயாராகி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். அப்ப நாம தான் போய் தமிழர்கள் போய் ஒரு 1000 பேர் 500 பேர் காமிச்சோம்னா, இது வாழ்க்கையில இயற்கையா இருக்கிற முறை தான். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கையா இருக்கிற முறை தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லலாம். அதை சொல்லி முடிச்சுட்டேன். பட் ஈவன் இன் எ காஸ்மாஸ் தட் கோஸ் ஆன் எக்ஸ்பேண்டிங் ஃபார் ஆல் eternity, which is what seems likely if recent finding showing that expansion in accelerating. இப்போ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸ்பான்ஷன் எக்ஸலரேட்டிங், அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த டார்க் மேட்டர் இருக்கிற வரைக்கும், டார்க் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் இது விரிஞ்சிட்டே போகுங்கிறான். இப்போ பலூன் சொல்றோம்ல, பலூன் காத்து ஊதுற வரைக்கும் என்ன தெரியுமா? காத்து ஊதிட்டே அந்த பலூன் என்ன ஆகும்? விரிவடையுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காற்றினுடைய அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, காற்று ஊதுற அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த பலூன் என்ன ஆகும்? தானாவே இது நடக்குங்கிறாங்க. இதுக்கு பேரு பிக் கிரன்ச்சுங்கிறான். ஆனா 2 வந்துருச்சு. 1 2 3 வரணும். 1 வந்தாச்சு, 2 வந்தாச்சு, 3வது வரப்போகுது. கேசவனை வந்து முடிக்க போகுது. கேசவனை எங்கேயும் தப்பிக்க முடியாது. என்னங்க கேசவன் என்னை மட்டும் போட்டீங்க, இனி என்ன நானும் தான், எல்லாரும் தான் மாட்ட போறோம். அது மொத்த பூமியும் நான் வந்து ஒரு மூடி அளவு சொல்லுவாருன்னு பார்த்தேன். நான் என்ன அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தேன் பீச்சு. நான் இதை கொஞ்சம் இட சொல்லி ஏதோ ஒரு அரை ஏக்கரா வந்திருக்குன்னு சொல்றான்னு பார்த்தேன். அவர் ஆட்டனுக்கே போயிட்டாரு. எனக்கு ஒரு அரை ஏக்கராக்கு அளவு சுருங்குங்கன்னு நினைச்சு அதை கூட தப்பிச்சுக்கலாம்ல, ஒரு 10 பேர் தப்பிக்கலாம்ல. இல்ல ஆட்டம்ட்டார். ஆட்டம்னா ஒருத்தன் தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுதான் சிங்குலாரிட்டி. அதைத்தான் சொன்னாரு. யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னாரு. எல்லாம் அந்த புள்ளியில். அப்ப என்ன சொன்னாருன்னா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லாதலிருந்து உற்பத்தி செய்ய முடியுங்கிறது உண்மைதான். அவர் இல்லாதலிருந்து உற்பத்தி செய்யறது முடியுங்கிற சொல்லிட்டாரு. இதுதான் உண்மை. அது வந்து பாத்தீங்கன்னா சிங்குலாரிட்டிங்கிறது பாயிண்ட் அதுதான். அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட் வந்துட்டா காலமே கிடையாது. காலமே இல்லாத இடமும் இல்லை. காலம் இடம் இல்லாத விட கடவுள் எங்கேன்னு கேட்டாரு. பதிலே இல்லை. விஞ்ஞானிகள் விவாதம் பண்ணலாம், அது வேற. நம்ம இதுலயே உண்டு இல்லைன்னு தத்துவம் இருக்குது இல்லையா? நம்ம இதுலயே தமிழ்ல உண்டு உணவு தத்துவம் இருக்குது. மாணிக்கவாசகரே பாடுவார், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல. அப்படிதான் எழுதுறாங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். உண்மையினா என்ன? இன்மையினா என்ன? உண்மைனா என்ன? இன்மைனா என்ன? உண்மை இன்மைனா நான் சொல்லல, மணிவாசகர் சொல்றாரு. எடுத்து படிச்சு பாருங்க. நம்ம சிவன் சக்தின்னு சொல்லலாமாங்க? அதையா அப்படி போட்டு குழப்புறீங்க? நேர எதிர்பார்த்து தமிழ் சொல்லிட்டால, இதுக்கு தமிழுக்கு வேற விளக்கு எதுக்கு தேவையில்லை. சிவனாவது சக்தி, அது ஓரமா வைங்க. இது இல்லையே, கடவுள் உண்டு இல்லைன்னு எழுதிட்டார். கடவுள் உண்டு இல்லை. சரி, அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அருணகிரி பாட்டு எடுத்து படிங்க. அருணகிரி பாட்டு இன்னும் இன்னொரு அடி அடிப்பாரு. அருவாய் உருவாய் அழதாய், அருவாய் உருவாய் உளதாய் இலதாய் என்றார். அருவாய் உருவாய் உளதாய் இலதாய். உலதுனா என்ன? இலதுனா என்ன? உள்ளதுன்னா இருக்கிறது, இலதாய்னா இல்லை. அப்படி தெளிவா அடிக்கிறாரு. அப்ப கடவுள் உண்டு இல்லைன்னு தெரியாது. இருக்கிறாரா? தெரியாது. இல்லையா? தெரியாது. இருக்கிறாரா? ஆமாம். இல்லையா? ஆமாம்.
இதுதாங்க தமிழ். இதுதான் ஆமா சாமி, இதுதாங்க தமிழுங்கிறேன். எல்லாத்துக்கும் இருக்குதா? இருக்குது. இல்லையா? இல்ல. ஒரு படத்துல, என்னமோ படத்துல சூர்யாவுடைய பையனும் அவன் அண்ணனும் ஒருத்தன், சூர்யாவோட அண்ணனா அவன் பேரு, சூர்யாவோட நடிகர் சூர்யாவோட அண்ணனா ஒருத்தர் இருக்குது இருக்கு. ஆனா இல்ல. அதேதான். அந்த நகைச்சுவை சரி பயங்கர, சரி அந்த சிரிச்சுட்டே இருப்பான். நகைச்சுவை அருமையா இருக்காது. என்னமோ படம், அந்த படம் பார்த்தேன். அவ பேரு இவன் நினைக்கிறேன், ஒரு நடிகை, அவ நல்ல நடிகை. பாக்கியராஜ் அந்த படத்துல நடிச்சு வச்சிருப்பா. ஆரம்பத்துல அவதான் முதல் முதல் நடிச்ச நடிகை. அவன் பேர் என்ன? பாக்கியராஜ் முதல் ஒரு என்னமோ முந்தானை முடிச்சு நடிச்சு ஊர்வசி கரெக்டா வந்துருச்சு பாருங்க. பாத்தீங்களா? சினிமா பேச வேண்டியிருக்கு, யோகம் பேசுற இடத்துல சினிமா பேசுறேன். அவ குண்டு மாதிரி இருப்பா. அவர் டாக்டர் மாதிரி, மனோதத்துவ டாக்டர் மாதிரி. சீன் வந்து மனோதத்துவ டாக்டர். இவன் சூர்யாவோட அண்ணன், அவன் பேர் என்ன கார்த்திகா, என்னது அவன் பேர் என்ன? அவன ஒரு கார்த்திகா, சுரே தம்பி. அவரு 4-5 படத்துல நடிச்சிருக்காரு இல்லையா? நிறைய படத்துல நடிச்சான். சூர்யா வந்து கிரேட், அவன் நல்லா நடிச்சிருக்கான். அவன் பேசிட்டு ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி டாக்டர், இல்லாத மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே போய் டாக்டர் கிட்ட போய் கட்டி பிடிக்க போயிருவேன். கிட்ட வராது உணர்ச்சி போட்டு அந்த மாதிரி. என்னடா நம்மளுக்கு ஆட்டி போட்டுருவாரு தெரியுது, நம்மளே கட்டி பிடிச்சிருவாரு தெரியுது அப்படின்பா. இல்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி. அந்த மாதிரிதான் கடவுளுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிலைதான். ஆக உண்டு இல்லைங்கிற தத்துவம் வந்து அது இருக்கதான் செய்யும். நாம் வந்து ரெண்டினுடைய பயன்பாடு என்னன்னு பார்க்கணும். உண்டுனா என்ன பயன்பாடு, இல்லைன்னா என்ன பயன்பாடு. என்னது பயன்பாடு? நம்மளோட நோக்கம் வந்து உண்டுன்னு சொல்றதுனால என்ன நமக்கு நன்மை விளையும், இல்லைன்னு சொல்றதுனால நமக்கு நன்மை என்ன விளையும். நமக்கு தேவை நன்மைதான் முக்கியமே தவிர கடவுள் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. நமக்கு என்ன, நமக்கு தேவை நன்மை, நமக்கு தேவை நன்மை. அப்படித்தான் நான் பேசுவேன். எனக்கு தேவை இருந்தா, எனக்கு தேவை பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா, எனக்கு தேவை பல்ப் எரிஞ்சா சரி ஓகே. நான் நெகட்டிவ் பெருசுன்னு பேச மாட்டேன். இப்ப நெகட்டிவ் பெருசுன்னு பேசினா பாசிட்டிவ் பெருசுன்னு பேசுவீங்க. பாசிட்டிவ் எனக்கு தேவை, நீ எது பெருசா இருந்தா எனக்கு என்ன, ஏன் லைட் எரிஞ்சா சரி. என்னது மாப்பிள்ளை செத்தா என்ன, பொண்ணு செத்தா என்ன, எனக்கு தேவை என்ன தேவை, எனக்கு மாப்பிள்ளை செத்து போனா என்ன, பொண்ணு செத்து போனா எனக்கு என்னையா. நேர மானக்காரன் வருவான், மானக்காரன் ஐயா மாப்பிள்ளை செத்து போச்சு. அதாவது மானக்காரன் வந்து பூ கேட்பான். எனக்கு மாப்பிள்ளை செத்து போயிட்டாருங்க, அது செத்தா செத்துட்டு போறாருங்க. பொண்ணு செத்து போச்சுங்க, அது செத்தா செத்துட்டு போகுது. அதுக்கு என்னங்க பண்றது, எனக்கு தேவை பூவுக்கான காசும். அதே மாதிரிதான் இதெல்லாம் இதெல்லாம் தத்துவத்துல வந்தாச்சுங்க. இதெல்லாம் ஏற்று கிராமத்துல தத்துவம் ஓடிட்டு இருக்குதுங்க. யார் செத்த மாடக்காரனுக்கு மாடப்பமானுங்கிற மாதிரி தான். நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு சண்டையில வந்து நம்ம குளிர் காஞ்சிட்டே போகணும். இவனு கூட சண்டை போட்டே இருக்கட்டும். நாம என்ன பண்றேன், இவனு சொல்ற விடை வைத்து கூட நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்ம கழுவுற மீன் நடுவர மீன், கழுவுற மீன்ல நடுவர மீன் ஆகியனால. ஆமா, ஆக இந்த நல்ல வேளையாக அவங்க சொல்றான் பாருங்க, இயற்கையாகவே எல்லா பொருளுக்கும் வெப்பத்தை வெளிப்படுத்துகின்ற, போட்டானை வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மை இருக்கின்ற காரணத்தினால் நீ என்ன பண்ண அந்த உடம்பு பாருங்க, உணவே இல்லைனாலும் உடம்பு இயங்கிட்டுதான் இருக்கும். அந்த விஷத்தினால மனுஷன் சாகரம் பாருங்க. அப்ப இந்த டினி மூவ்மெண்ட், டினி எமிஷன்ங்கிறான். டினா ரொம்ப சின்ன அளவு இருக்கிற எமிஷன் நடந்துட்டே இருக்குது. இதனால ஹீட் ரேடியேட் ஆகுதுங்கிற, அப்ப ஹீட்டை உற்பத்தி பண்ற தன்மை இயற்கையாகவே இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுங்க. ஹீட் உற்பத்தி பண்ணிட்டாவே அது எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். என்னது எனர்ஜி இருக்கு. இப்ப இந்த வள்ளலார் வந்து அவரோட முழு உடம்பே போட்டானா மாத்திட்டாரா சார்? எல்லா அணுக்களையும் அணுவா மாத்தி இருக்கலாம் அப்படித்தான் தெரியுமா. நம்ம உறுதியா சொல்லலாம், அணுவா மாறி இருக்கலாம். இப்ப இந்த காகிதம் இருக்கு இல்லையா, இந்த காகிதம் கூட வெப்பத்தை வெளிப்படுத்துது, உணர முடியாத வெப்பம். எல்லாமே வெப்பத்தை வெளிப்படுத்தும். அணுக்களை ஒளியா மாத்திருக்காரு அவர். இருக்கலாம். ஒளிங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க, ஒளிங்கிறது அணுதாங்க. ஒளிங்கிறது அணுதான். இந்த ஒளினா ஏதோ சூரியன் மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஒளினா ஒரு அணு, அவ்வளவுதான். அணுவா மாத்தி இருக்கலாம். அதான் ஏன்னா அட்டமாசித்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அணுவா மாத்திட்டாரு. அதை உடம்பு கம்ப்ரஸ் பண்ணிட்டாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே 3Dக்கு மட்டும் தான், அதாவது பிசிக்கல் டைமென்ஷனுக்கு தான் ஒத்து வரும் இல்லைங்களா. இப்போ நம்ம பியாண்ட் பிசிக்காலிட்டிக்கு போயிட்டோம்னா அந்த டைம் ஸ்பேஸ் எதுவுமே இல்லாத தன்மைக்கு நம்ம அதுதான் நம்ம 4வது நிலை, 4th டைமென்ஷன். இந்த உயிர் வெளியே போறது 4வது வடிவம் தான். உயிர் வெளியே போகுது, அது 4வது வடிவம் தான். நம்ம கண்ணு வந்து 3 வடிவத்தான் பார்க்கும், 3 டைமென்ஷன் தான் பார்க்கும். நமக்கு டென்சிட்டி அதிகம், என்னது அடர்த்தி அதிகம்.
அடர்த்தி குறைஞ்சாதான் 4வது 5 6 11 வரைக்கும் போகும், 12 வரைக்கும் போகும். நம்ம உடம்புல 12 இது வரைக்கும் போகும். மூளை நம்ம கண்டு உணர்றதே இல்லையே, மூளைக்கு 11 டைமென்ஷன் இருக்கிற உணர்வு இருக்குன்னு எழுதியிருக்காங்க சயின்ஸ். 11 டைமென்ஷன் பார்க்கும். நான் சொல்றேன் இன்னொன்னு சேர்த்திக்கணும், 12 கம்ப்ளீட்டடு, 12 வரணும். அது 11 சொல்றான். ஆனா இப்ப நம்ம பாக்குறது 3 தான். அப்ப 4வது டைமென்ஷன் வரைக்கும் போகுது. அப்ப குவாண்டத்துல போகுது. அது கரெக்ட் தான். அப்ப அதனால அந்த சித்தர்கள் சொல்றது கரெக்ட் தான். இப்ப அது இப்பதான் வருது, ப்ரூஃப் ஆயிட்டு வருது. சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அது ப்ரூஃப் ஆயிட்டு வருது. 10,000 ஆண்டுகள் என்ன தமிழ் சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அது வந்துருது. தமிழ் சித்தர்கள் தாங்க எல்லாமே சொல்றாங்க. வேற எங்க நாட்டு சித்தரே கிடையாது. சித்தர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். இந்தியா பூரா தமிழ் சித்தர்கள் தான். தமிழ்நாடுன்னா இது குஜராத்துக்கு. தமிழ்நாடுங்கிறது எங்க தெரியுமா தொடங்குது? குமரி கண்டது வட இது வரைக்கும், எது இப்போ கன்னியா இது காஷ்மீர் வரைக்கும், அதுக்கப்புறம் கந்தகார் வரைக்கும், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகுது. அது அந்த காலத்துல இருந்தது. இப்ப நம்ம தமிழ்நாடு சுருக்கு ஓரமா சாக்கடை மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அது வேற. அந்த நான் சொல்றது திருமூலர் வாழ்ந்த காலம். அப்ப புலம் சேர்ந்த செந்தமிழ் நிலம் சேர்ந்த 5 நாடு, 5 பகுப்பாக இருந்தது. மொழிகள் 18 இருந்தது. அப்போ மொழிகள் அப்பவே திருமூலர் காலத்துல மொழிகள் 18ம் பூமி வந்து இந்தியா என்பது 5 வகையான பகுப்பாக படைக்கப்பட்டிருந்தது. அதுல மலைநாடுன்னு ஒரு நாடு வருது. மலைநாடு. அது என்ன மலைநாடு? மலைநாடு வருது, கொங்கு நாடு வருது, சேர நாடு வருது, பாண்டி நாடு வருது, அப்புறம் தொண்டை நாடு வருது, சேர நாடும் வருது, பாண்டி நாடு வருது, தொண்டை நாடு வருது, அப்புறம் மலைநாடு வருது. அப்ப மலைகள் சேர்ந்த நாடு. அப்ப மலைகள் சேர்ந்தனா இமயமலையாத்தான் இருக்கும். வேற என்ன? இமயமலை. ஆமாங்க. இமயமலை, இந்திய மலை, சாத்புரா மலை, அதெல்லாம் அதான் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அங்கதான் சித்தர்கள் எங்க இருப்பாங்க? மலையில தான் இருப்பாங்க. அப்புறம் எங்க இருப்பாங்க? அதான். அப்ப சிவபுராணத்துல பூரா இமயமலை பத்தி தான் பேசுது. சிவபுராணத்துல எதை பேசுது? இமயமலை. இமயமலை தான். சித்தர் எடுத்தாலும் இமயமலை தான். புத்தர் எடுத்தாலும், சமணர்கள் எடுத்தாலும் எங்களுக்கு சொந்தம்ங்கிறான். புத்தர் எடுத்தாலும் எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறான். கடைசி சைனாக்கர் எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறான். நாம எதை சொந்தம்? அவன் எனக்கும் கொஞ்சம் சொந்தம் இருக்குது. எங்க அருணாச்சலம் எங்களுக்கு தான் அப்படிங்கிறான். என்ன பண்றது? நான் வந்து பேசினா பாலிடிக்ஸ் பேசுறேன். அவன் என்ன பண்றான்? பாலிடிக்ஸ் பேசுறாரு. நாம வந்து உயிர், எங்க நேசம், எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய உயிர் அப்படின்னு நாம பேசினா அப்ப அதுக்கு வேற. ஆனா எல்லாரும் உரிமை கொண்டாடலாம். அதனால அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனா யாரும் திரும்பி வர்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில இடத்துல எல்லாம் இவைமடிக்கு போனா சில பகுதியிலும் போறாங்களா, திரும்பி வர்றது இல்லை. அது ஒரு உண்மை இருக்கு. யோகிகள்லாம் சில இடத்துல போய் வர முடியாது அப்படிங்கிறாங்க. போனா திரும்பி வர்றது இல்லைங்கிறாங்க. ஏன்னா அதோட ஐக்கியம் ஆயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறவன் அப்படி சொல்றான். அவன் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, எப்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியும், அதனால உலகத்துக்கு என்ன நன்மைன்னு பிறகு சொல்லாம போறான். அதான் விஷயமே. அப்படி சொல்லாம போறதுனால இந்த உலகத்துக்கு எந்த நன்மையும் இல்லை. அதனால ரெகுலேஷன் எழுதியிருப்பார், படிச்சு பாருங்க. இந்த கலையை கற்றுக்கொள்ளாமல் அடுத்த நிலைக்கு போறதுக்கு நான் விரும்பல. அப்ப நான் இப்ப அவர் விட்ட படி நான் தொடங்க. அப்ப அவர் விட்ட பணியை விட நான் தான் வேகமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஆசிரியரோட இனி என்ன பண்றாரு? முன்னால போறாரு. அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி அப்படிங்கிறது நான் போயிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? என்னை விட டபுள் மடங்கா போகணும். குருவை மிஞ்சிய சிஷ்யர். அதுதான் இயற்கையில் நடக்குது. அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை. இப்ப வள்ளுவர் சொல்றதை நான் நிரூபிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லிட்டு வந்திருக்கு? நான் 100 பேர்த்தை நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க 100 பேர் தயாராகிக்கீங்க. உங்களை யாரும் பட்டினி போட போறதில்லை. ஏன்னா உங்களுக்கு அப்படி பழக்கி உங்களுக்கு துன்பம் தராத நிலை கொண்டு போய் விட்டுறாரு. பழக்கி வர்றப்ப உங்க உங்களுக்கு பரிணாமத்துல கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து விடுவார். யாருக்கு நீ கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை தேர்ந்தெடுத்துருவார். நான் இயற்கை நம்புறேன், இயற்கை என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். அவ்வளவுதான். எதை பசி தாகத்தை கட்டுப்படுத்தும் பொழுது இவன் வந்து இயற்கையின் குழந்தையாக மாறிவிடுகின்ற காரணத்தினால் இவன் தேவனுக்கு ஒப்பனாக மாறிவிடுகிறான். யாருக்கு? தேவனுக்கு ஒப்பனாக. யாருக்கு? நல்லா சொல்லுங்க. யாருக்கு ஒப்பனாக மாறிவிடுகிறான்? தேவனுக்கு ஒப்பனாக மாறிவிடுகிறான். அவன் மேல் சாவை ஏவ முடியாது. அப்படின்னு பைபிள் ஒரு இடத்துல சொல்லுது. லூகாஸ் 20:36 அதான் படிச்சீங்களா? 20:36 லூகாஸ் முடிச்சுக்கலாம். அதுல தெளிவா சொல்லிட்டான். அந்த மாதிரி பரிபூர்ணமான சூழலில் அவர்களுடைய ஆகாரம் தூய காற்றும் தூய நீராக இருக்கும். தூய காற்றையும் தூய நீராக இருந்து அங்க பரிசுத்தமான சூழலில் வாழ்வதால் அவர்களிடம் எந்த வகையான சாவுக்கு ஏதுவானவைகள் ஏதும் இல்லை. சாவுக்கு ஏதுவானவைகள் என்ன? சாவுக்கு காரணமான எந்த விஷயம் அங்க இல்லை. ஆகையினால அவங்க மேல என்ன செலுத்த முடியாது? மரணத்தை செலுத்த முடியாது.
ரணத்தை செலுத்த முடியாது. அப்படின்னு பைபிள்ல ஒரு வசனம் வருது. அதை நம்மளோட பொருத்தி பார்க்குறேன் நான். கரெக்டாக தானே வருது? ஆமாங்க. சரி, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஸ்ரீதர், நீ ஸ்ரீதர் ஒன்றுமே கேட்கலன்றது. பெங்களூர் ஸ்ரீதர். நிறைய செஞ்சுக்கலாங்களா? சொல்லுங்க சார். அமைதியாக உட்காந்துட்டீங்க, கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. விண்வெளியில வாழறதுன்றது வெறும் காத்த மட்டும் சுவாசிக்கிற கண்டிஷனா? இப்போ விண்வெளி ஓடத்தில் போய் தங்குறாங்க இல்லையா, அவங்க காற்றும் நீரும் எடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா. காற்று நீரோட தான் பிறக்க. காற்று நீரை சுவாசிச்சு நம்ம வாழலாம். அவன் சாப்பாடு நீர். அவன் சாப்பாடு தின்னுட்டு அதை விட்டுருங்க. காற்று நீர் எடுத்துட்டு தான் போறாங்க. அந்த காற்று நீரை நம்ம அதை வச்சு நம்ம வாழ்ந்து காட்டுறோம். காற்றை உற்பத்தி பண்ணிக்கலாம். காற்று நீர் உற்பத்தி பண்ணி இப்போத்துக்கு வந்து காற்று நீர் எடுத்துட்டு போயிடுறாங்க. கூட அவன் சாப்பாட்டு பழக்கத்தை எடுத்துட்டு போறாங்க. கூட பீடி சிகரெட் சாராயமும் எடுத்துட்டு போயிடுறாங்க. காற்று நீரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. சொல்றது புரியுதா கேசவன்? புரியுது சார். இல்லாத போகணுங்கிறது தான். எது இல்லாம போகணும்? உணவு இதெல்லாம் எது தேவை? பற்று இல்லாம போயிடும். காற்று நீரும் தேவை. காற்று நீரும் இருந்தாவே நம்ம வாழ்ந்துடலாம். உடம்பு இழைக்காத நிரூபிக்கணும் இல்லையா? உடம்பு இழைக்காது அப்படின்னு நிரூபிக்கணும். உடம்பு மயக்கம், கிருப்பு, சோர்வு எதுவும் வராது. எதுவும் வராதுன்னு ஏற்கனவே நாசால் நிரூபிச்சுட்டானுங்க. 181 பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க. நாம அறிவியலா கொண்டு போறோம். நம்ம 1000 பேர்த்து உருவாக்குறோம். ஆனால் ஹீரரத்தன் மனைக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒருவர் மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் அப்படி யாருமே இல்லை. இப்போ நான் எத்தனை பேர் வந்துட்டீங்க இப்போ? யாருங்க ஐயா ஒருத்தர்? ஈராரசர். சொல்லுங்க. ஒரு பேரை சொல்லுங்க ஐயா. ஹீரரத்னம். ஹீரரத்தன் மனைக்கு. ஹீரரத்தன் புத்தகத்தில் போட்டாச்சு பாருங்க, எடுத்து படிங்க. ஆமா, குஜராத்ல இருந்தார். அவர் வாழ்ந்ததெல்லாம் குஜராத். பிறந்தது தான் குஜராத், ஆனா வாழ்ந்தது பூரா கேரளா. கொச்சி 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 கொச்சி. அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், எம்பி மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் இங்க பாண்டிச்சேரி வந்துதான். இப்ப நான் பாண்டிச்சேரியில் உட்காந்துருக்கேன். இப்ப நான் பாண்டிச்சேரி தான் இருக்கிறேன். நான் பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்துக்கு வந்து பாருங்க, குருட்டே இங்க வந்திருக்கிறேன். இப்பதான் பேசுறேன். அரவிந்தர் ஆசிரமம் பக்கத்துல தான் இருக்கு. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த அரவிந்தர் ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு. வந்து இந்த மாதிரி நீ சூரிய ஆற்றலில் வாழ்றதுக்கு பழகிக்கோ. அந்த காலத்து யோகிகள் வந்து சூரிய ஆற்றல் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. நீ வந்து என்ன பண்றன்னா சூரிய ஆற்றலில் வாழ்வதற்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேதமா எடுத்துட்டாரு. எந்த அடிப்படையும் இல்லை. இந்த மாதிரி யோகிகள் சூரிய யோகிகள் வாழ்ந்துருக்காங்க. அப்ப அதை கொள்கையை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, வீட்டு பொண்டாட்டி போய் சொல்றாப்புல, இந்த மாதிரி இனிமேல் நான் வந்து உணவு பழக்கத்தை விட போறேன், நான் விட்டுட்டு இமயமலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இமயமலைக்கு போய் என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி உணவை விட போறேன் அப்படின்னா நம்ம பயந்துக்குச்சு. ஐயோ ஐயோ, அங்கே எல்லாமே உணவை விட வேண்டாம், வீட்டிலே வந்து உணவு விடுன்றது. அந்த அம்மா அங்கே அந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஐயோ, நான் இமயமலைக்கு போய் உணவு விட்டேன்னு ஏதாவது ஆயிடுச்சு, நம்ம போகுது, இமயமலைக்கு நீ போக வேண்டாம், வீட்டிலேயே உட்காந்து எதுவுமே பண்ணிக்க அப்படின்ட்டுச்சு. அப்புறம் அவர் வீட்டிலே உட்காந்து இப்படியே படிப்படியாக கொஞ்சம் வந்து அப்படியே உணவு படுத்து வந்து கடைசியில் பொண்டாட்டிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டாரு. சமையல்கிட்ட விடுதலை அடைஞ்சிட்டாரு. சமையல் கட்டிலிருந்து நான் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, சமையல் கட்டில் விடுதலை அடைகிறது, அவருக்கு விடுதலை அடைஞ்சிட்டார். இப்போ நான் சமையல் கட்டில் விடுதலை அடைஞ்சது நோக்கம் வேற மாதிரி போய் இப்போ ஹீரரத்தன் சமையல் கட்டில் விடுதலை அடைஞ்சிருக்க ரெண்டு ஒன்றாகும். கனெக்ட் ஆகுது, இன்டர் கனெக்ட் ஆகுது. எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் வந்து இந்த விடுதலைங்கிற பத்திரிகையில் படிக்கும் பொழுது, பெண்கள் சமையல் கட்டில் அடிமையாக இருக்கிறார்கள், ஆகினால் பெண்கள் சமையல் கட்டில் விடுதலை வேண்டும், அவர்கள் கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும், விமானம் ஓட்டணும், ராக்கெட் ஓட்டணும், விண்வெளிக்கு போகணும்னு எழுதுறாரு. சந்திரமண்டலத்தை ஆராய்ச்சி பண்ண எழுதுறாரு. நான் யோசிச்சேன், இல்லைடா ஆண்களும் பெண்கள் மட்டும்தான் சமையல் கட்டில் விடுதலை அடையணுமா? அப்போ ஆண்களுக்கு பொருந்தாதா? சரி, அப்போ சொல்ற இந்த ஆளு ஏன்டா விடுதலை அடையலை? அப்போ இவர் சோத்து புடலில் மாட்டிட்டாரு. அப்படின்னா தெரியுது, சொல்றவன் மாறலையே. பெண்கள் மட்டும் சமையல் கட்டிலிருந்து விடுதலை வேற வேண்டும், பெண்கள் மட்டும் சமையல் கட்டிலிருந்து விடுதலை பெறணும். அப்புறம் ஆண்களும் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கணும். அதே சொல்லியிருக்கணும்ல அவரு. ஆண்களும் பெண்களும் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் சொல்லி இருந்தா நல்ல ஆளுன்னு சொல்லலாம். இப்ப அரைகுறையா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்கள் பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி, அதனால இருக்கும். அது என்னவோ இருக்கட்டும். கற்பென்றால் பொதுவில் வைப்போம். கற்பென்றால் பொது. கற்பு என்றால் பாரதி சொன்னாரு, கற்பு என்று சொன்னால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம். ஒழுக்கம் என்று சொன்னால் எப்படி வைக்கணும்? 2 பேருக்கு தான் ஒழுக்கம் இருக்கணும். ஆமாயா. அப்புறம் என்ன, பெண்கள் மட்டும் நீங்கள் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடைய போகணும்னு சொல்லும் பொழுது இது ஆண்களுக்கும் பொறுத்து பிராக்கெட்ல போட்டுக்கணும். இல்லை ஏன் போலன்னு அவருக்கு அவ்வளவுதான் வேலை. அந்த அளவுக்கு தான் இந்த வாத்தியாருக்கு. நாம என்ன பண்ணணும்? வாத்தியாருக்கு பட்டத்திட்டு நாம முந்திக்கணும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வாத்தியாருக்கு கூட சொல்லல, உனக்கு அப்பா அவ்வளவுதான் இருந்தது, நான் உன்னை விட முந்திக்கிட்டேன்.
நீ பெண்களுக்கு மட்டும்தான் சொன்னேன். இப்ப நான் ஆண்களுக்கு இப்ப நான் மட்டும் விடுதலை இல்லை. என்னோட சேர்ந்து அத்தனை பேருக்கு விடுதலை குடு. தென்னை மரத்துக்கு விடுதலை, பனை மரத்துக்கு விடுதலைன்னு என்எஸ் கிருஷ்ணா பாடுவார். விடுதலை விடுதலை விடுதலை, தென்னை மரத்துக்கு விடுதலை, பனை மரத்துக்கு விடுதலை, விடுதலை தென்னை மரத்துக்கு விடுதலையாம பனை மரத்துக்கு விடுதலையாம அந்த பாட்டு படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப இனியனோட சேர்ந்து உங்களுக்கும் விடுதலை. இதுல இருந்து எல்லாருக்கும் விடுதலை. இதுக்கெல்லாம் காரணம் பெரியார் தான். பெரியாருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பெரியாருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. என்னது? ஆனால் பெரியார் கருத்து என்னை வேறு வகையில் திருப்பி விட்டது. வேறு வகையில திருப்பி இருக்கு. அவரு சொல்ற நோக்கம் வேற, நான் கடைபிடிச்ச நோக்கம் வேற. நான் இயற்கை உணவு அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு பெண்களுக்காக பரிந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு அவரை பத்தி கட்டுமே விமர்சனம் ஓடிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, இந்த 2 மாசமா 6 மாசமா பெரியார போட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னது? அதுக்கு என்ன காரணம் எல்லாம் புரியல. அது புரிஞ்சா என்ன, புரியாட்டு அது என்னமோ போயிட்டு போங்க. இப்ப நான் இனியன் மாறிட்டேன், என்ன நமக்கு இனியன் மாறிட்டார், அவ்வளவுதான். அவரு சொன்ன அது நமக்கு தேவையில்லாதது ஐயா. ஆமா ஆ? ஆமா. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போக வேண்டியதானே. என்ன தேவை அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்ம பசி அடைஞ்சிட்டு நம்ம முக்தி அடையிட்டு தான் பார்க்கணும் ஐயா. அதை பார்த்துட்டு போக வேண்டியது. அப்படி அந்த மாதிரி அந்த நான் தற்செயலா சிறு வயசுல அந்த விடுதலையோ என்னமோ ஒரு குறிப்பை படிக்காம நமக்கு அது சிந்தனை வரப்போறது இல்லை. அதை மாதிரி அதை யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். 19 வயசு ராணுவத்தில் போறப்ப யோசிச்சுட்டே இருந்தேன். என்னடா இவன் சொல்றான் என்னமோ சொல்றாரு. அப்புறம் ராணுவத்தில் போய் துப்பாக்கி எங்க பார்த்தாலும் ஆளை சுடு ஒரு குண்டு வெடி வச்சுன்னு ஒருத்தன் சாகணும். ஏ கோலி ஏ துக்ஷ்மன், ஏ கோலின்னு ஒரு குண்டு. அந்த குண்டு போச்சுன்னா ஒரு ஆளை கொல்லணும், குண்டு போச்சுன்னா ஒரு ஆளை கொல்லணும், குண்டு போச்சுன்னா ஒரு ஆளை கொல்லணும். இது எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருப்பானுங்க, எங்க போனாலும் எழுதி வச்சிருப்பானுங்க. இவனுக்கு அந்த மண்டையில அந்த குண்டு வாங்கணும், துப்பாக்கி சுடணும், சாவணும்னு எழுதி வச்சிருக்காங்க. அது வேறு மொழியில ஏக் கோலி ஏக் துஷ்மன் அப்படியே இருக்கு. இங்கிலீஷ்ல ஏக் கோலி ஏக் துஷ்மன் இங்கிலீஷ்ல எழுதியிருப்பானுங்க. ஏக் கோலி ஏக் துஷ்மன் ஹே, ஏக் கோலி ஹே, ஏக் துஷ்மன் ஹே அப்படிமா. இது என்ன அர்த்தம்னா, ஒரு குண்டு போச்சுன்னா ஒருத்தர் சாகணும்னு அர்த்தம். யாரா சாகணும்னா அது பதில் இல்லை. யாரு சாகணும்னு கேட்டா அது அப்புறம் ஹவில்தார போய் கேட்டு இது நமக்கு ஒத்து வராது. எல்லாமே துஷ்மன். ஆமா. அதான். அப்புறம் அந்த ஆளு போய் கேட்டேன், என்னங்க துப்பாக்கி குண்டு பாய்ச்சா ஒரு ஆள் சாகணும்னு சொல்றாங்க, எந்த ஆளுன்னா அது எங்களுக்கும் தெரியாதுன்ட்டா. அப்புறம் எதுக்குங்க போறேன்னா மண்டையில ஏத்தணுங்க. எதிரிகள் சாகணும். ஆமா. நான் சொன்னேன், இந்த கொள்கை நமக்கு புரியாது, நமக்கு இதுக்கு ரொம்ப பிடிக்கலைங்க அப்படின்னா. பிடிக்கலன்னு இங்க இருக்காதுன்ட்டாரு. இந்த கொள்கை நமக்கு பிடிக்கல, கொள்கை நமக்கு பிடிக்கல. இந்த ஏக் கோலி ரொம்ப மண்டை எனக்கு குறையுது, எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கல, வந்த நோக்கமே சந்திச்சு போச்சு. நான் இதே சம்பளம் கம்பளம் கிடைக்கும் ஜாலியா இருக்கலாம்னு பார்க்க, நீ என்னடா கொண்டு சுடுறா சொல்லிட்டே இருக்கிறேன். அது ரொம்ப வருத்தது. ஏதோ ஒரு இடத்துல கொடுத்தா பரவாயில்ல, எங்க பார்த்தாலும் அதே வார்த்தை இருந்தா எரிச்சலா இருக்குங்க அப்படின்னு. அப்ப நீங்க இருக்க தண்ணி மிலிட்டரிக்கு லாய்க்கல, அந்த முதல்ல திருப்பி சொல்லி நீ மிலிட்டரிக்கு லாய்க்கல அப்படி. அப்புறம் எப்படி பண்ண, நீ வெளியோ அப்படின்ட்டாரு. எனக்கு நீ எப்படிங்க போக முடியும், ராணுவ கட்டுப்பாடு, ராணுவமா அது கட்டுப்பாடா, நான் சொல்ற ஐடியா அப்படின்ட்டா. ராணுவமா அது கட்டுப்பாடு, அதுக்கு லூப் இருக்குது அப்படின்னு. என்ன லூப்புண்ண, கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன்னு போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிருந்தேன். அதுக்கு மட்டும் பர்மிஷன் உண்டு. கோயிலுக்கு போறேன்னு சொன்னா உடனே பர்மிஷன் கொடுத்துருவாங்க. கோயிலுக்கு போறேன்னா யாரும் எதிர்க்க முடியாது. அது 6 hour பர்மிஷன். அது அவுட் ஆஃப் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் பாஸ். இந்த பாஸ்போர்ட் சீல் போட்டு கையில் கொடுத்துட்டு இத்தனை மணி நேரத்துக்கு போயிட்டு திரும்ப வரணும். வரை 3 மணி நேரத்தில் வர சொல்லியிருக்கான், நீ 21 நாளைக்கு வராதுன்ட்ட. 3 மணி நேரத்தில் வர சொல்லியிருக்கான், நீ 21 நாளைக்கு அப்ஸ்காண்டட் ஆயிரு அப்படிங்க. அப்போ என்னன்னா, மிலிட்டரி ரூலை நீ ஓவர் பண்ணிட்ட, அதாவது சிவிலியனா மாறிட்ட. சிவிலியன் மிலிட்ரியன் 2 இருக்கு. மிலிட்ரினா மிலிட்டரி ரூல்ஸ் கட்டுப்படுறவன். அந்த 21 நாள் அப்ஸ்காண்டட் ஆகிட்டேன்னா யார்கிட்டையும் சொல்லாம, அது கேஷியல்னு ஒன்று இருக்கு. இது இந்த ஓவர் ஸ்டேயிங் லீவ்னு பேரு. ஓஎஸ்எல் ஒன்று இருக்கு, ஓவர் ஸ்டேயிங் லீவ்னு ஒன்று இருக்கு. கேஷியல் லீவ்னா ஏதாவது காரணத்துக்காக போடுறது. ஓஎஸ்எல் ஒன்று இருக்கு. ஓஎஸ்எல் போட்டிருந்தான். ஓஎஸ்எல் ஓவர் ஸ்டேயிங் லீவ், அதாவது சட்டத்துக்கு புறம்பான தங்கல். என்னது ஓவர் ஸ்டேயிங் லீவ்? இதெல்லாம் அப்பதான் சட்டத்தை பிரேக் பண்ணி அந்த பிரேக்கின் படி யாருன்னா எனக்கு உடனே ராணுவத்தை சேர்த்த முடியாது. விசாரணை பண்ணி தான் நீ சேர்த்துவாங்க. எதுக்குடா அப்படி தங்கிருந்த, எனக்கு பிடிக்கலையா யூ ஆர் டிஸ்மிஸ் ஃப்ரம் தி சர்வீஸ். ஓகே கொடு, வேலை முடிஞ்சு போச்சு. எங்கடா அனுப்புறேன், நல்லா இது ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜெயிலை பத்தி எனக்கு தெரியும், சொகுசு வாழ்க்கை. ஏன்னா நான் ஜெயில் டியூட்டி போட்டிருக்கேன். எனக்கு ஜெயில் டியூட்டியில் போய் நான் பார்ப்பேன். எனக்கு ஜெயில் டியூட்டி, ஃபென்ஸ் டியூட்டி, நிறைய டியூட்டி போடுவாங்க. அப்பெல்லாம் பார்ப்பேன். அப்போ பார்த்தா நான் விரும்பி கேட்பேன், எனக்கு பிரிசனர் டியூட்டி போடுன்னு சொல்லுவேன். பிரிசனர் டியூட்டினா ஜெயில் டியூட்டி பார்க்கறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவன் சாப்பிட்றது எனக்கு வரும், டபுளாக வரும்.
அவனுக்கு நாங்களும் ஒரு டீ குடிச்சோம்னா அவனுக்கு 2 டீ. எங்களுக்கு 1 கப்பு கறி போட்டாங்கன்னா அவனுக்கு 2 கப்பு கறி. எங்களுக்கு 2 சப்பாத்தி கொடுத்தா அவனுக்கு 4 சப்பாத்தி. எனக்கு ஒரு தடவை செக் பண்ணா டாக்டர் தினம் செக் பண்ணுவார். காலையில ஒரு செக்கிங், மாலை மனசு கோணிடுவார். நம்ம என்னது மனசு எதோ மாறிட்டா என்ன பண்ணுறதுக்காக மனசு கெட்டு போயிருக்க சாப்பாடு போயிட்டே இருக்கும் டபுளா. அப்புறம் தூசு அப்படியே பளிச்சுட்டு லைட்டு பளிச்சுட்டு இருக்கு, எங்கேயுமே அழுக்கே இருக்காது. அதாவது அழுக்கே இல்லாத ஒரு ஜெயில்னா அது ராணுவ ஜெயில் தான். அழுக்கே இருக்காது, மெழுகு போட்டு தொடச்சி எடுக்கணும். அப்படி பல ஒரு இடத்துல கூட அழுக்கு இருக்கக்கூடாது. அந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தொட்டிங்கன்னா அந்த ஜன்னலை தொடச்சி ஜன்னலே பளபளப்பாயிடுச்சு. ஜன்னலே பாதியில சைக்கிள், பழைய சைக்கிள் துடைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, தொடச்சிட்டே இருப்பாங்க, அந்த மட்காடு பூரா பளபளன்னு ஆயிரும். எங்க அப்பா சைக்கிளை தொடைப்பேன், அந்த மட்காடு தேய்ச்சி அப்படியே பளபளன்னு ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும் அந்த ஜெயில். அந்த ஜெயில நான் பார்த்தேன். கரெக்டா 28 நாள் ஜெயிலுக்கு அப்புறம் கடைசியில் பணமெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு போடான்னு துரத்தி விட்டேன். முடிஞ்சு போச்சு. சரி, முடிச்சுக்கலாம். நோயற்ற வாழ்வை குறைபட்ட செல்வம். அது மாதிரி நாளைக்கு என்ன பண்றப்ப அந்த இதை படிச்சுட்டு வந்துருங்க. ஏதாவது ஒரு பாடல் சொன்னேன். என்ன பாடல் சொன்னேன்? திருவண்ட பகுதி. திருவண்ட படிச்சுட்டு வாங்க. திருவண்ட அண்ட பகுதி, பகுதியில் பிறக்கும். சரி, அப்ப நோயற்ற வாழ்வை திருவாசகம் திருவண்ட குறைபட்ட பகுதி. செல்வம் சொல்ல போறீங்க. இந்த உப்பு விடுறாங்க, இந்த இருந்து உப்பு விட்டு பழகிக்கங்க. என்னன்னா இந்த உப்பு விட்டீங்கன்னா இந்த கண்ணாடி கழட்டிடலாம். என்ன கழட்டிடலாம்? கண்ணாடி கண்ணாடி. முன்னாடி நீங்க சாப்பிட்ற உணவுல உப்பு இருக்கிறனால தான் இந்த உங்களுக்கு கண்ணாடியில் உப்பு ஏறி நிற்கிது. எல்லாரும் கண்ணாடி போட்டுருக்கிறீங்க. இதை வந்து 21 நாளில் நீங்கள் தண்ணியில் இருந்தீங்கன்னா கண்ணில் இருக்கிற உப்பெல்லாம் வெளியே போயிடும். நீங்கள் கண்ணை காப்பாற்றிக் கொள்ளுன்னு ஒரு பகுதி படிச்சு பாருங்க. கண்ணை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற பகுதியில் ஒரு பகுதி இருக்கு. உங்கள் கண்ணை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் நீங்கள் கண்ணை இந்த 20 பாயிண்ட் எழுதியிருப்பார் வெங்கடேசன். இதில் ஏற்படும் நன்மைக்கு என்னன்னு பார்க்கணும். முதல்ல கண்ணு தெளிவாக இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு தெளிவாக இருக்கிறதுனா எல்லா கோள்களும் அவங்க பார்த்துருக்குறாங்க. எல்லா கோள்களும் பார்த்துட்டு தெளிவறிஞ்சிருக்கிறாங்க. அப்போ புலன்கள் தெளிவாக இருந்ததுன்னா செவ்வாய்னு சொல்ல முடியும், சிகப்புன்னு சொல்ல முடியும். அப்போ புலன்கள் தெளிவாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் கண்களை காப்பாற்றிக்கணும். ஒரு சிறு உப்பு, ஒரு சின்ன உப்பை ரத்தத்தில் செலுத்திட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் கண்ணுக்கு போயிடும். இன்ஜெக்ஷன் போடுறாங்க, வாயில் சாப்பிட்ற இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது வயிற்றுக்கு போனோடனே ரத்தத்தில் கலந்த உடனே அரை மணி நேரத்தில் கண்ணில் ஏறிடும். ஆனால் அந்த கண்ணில் ஏறி உப்பை வந்து கீழே இறக்கி ஹைட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைட்ராப்ஸ் விடுவாங்க. அப்படி விட்டோம்னா அது 30 நாள் ஆகும் கரைஞ்சி எடுக்கிறதுக்கு. என்னாகும்? 30 நாள். ஆனால் உப்பு சாப்பிட்டா 30 மணி நேரத்தில் ஏறிடு. அந்த உப்பை கண்ணிலிருந்து கலட்டணும்னா எத்தனை நாள் ஆகும்? 30 நாள் ஆகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நன்றி, வணக்கம்.